வணக்கம். வாங்க சீனி தேவரே. இப்படி குறுக்கு தெருவுல விழுந்து போனா வயக்காட்டுக்கு பக்கம்ங்க. குறுக்கு தெருவுல போனா விழுந்துதான் போகணும். அவனுக்கு இருக்கிற தெருவுல என்னைக்காவது நான் போயிருக்கேனா? இன்னைக்கு ஒரு நாளைக்கு போலாங்க. ஏன்பா நீங்க அப்போ அந்த சந்தைக்கு போகல? யாரு இருக்காங்க? நமக்கு சொந்தக்காரங்க நிறைய இருக்காங்க. தேவா, அதெல்லாம் சொன்னா உனக்கு புரியாது. பாப்போலாம். இந்த வேலுமயிலு தேவை இருக்கானே, பக்க போர்ல படுத்திருக்கிற ராஜபாளையம் நாய் மாதிரி. தானும் அனுபவிக்க மாட்டாரு, அடுத்தவங்களை அனுபவிக்க விட மாட்டாரு. இல்ல ஒரு தமாசுக்கு சொன்ன சீனி தேவா நடைக்கட்டு போறார் பார். இவன் இருக்கானே, இவன் அரண்மனையில் இருக்கிற அல்சேஷன் நாய் மாதிரி. ஆளையும் கிடைக்க மாட்டான், ஆளை விட்டும் போக மாட்டான். சுத்தி சுத்தி வருவான். கிடைச்சா வேட்டியை மட்டும் கிழிச்சிருவான். மாமா வந்துட்டு மாமா. வேலையை கவனிங்க. இந்த 100 ரூபாய் எல்லாருமா பிரிச்சு எடுத்துங்க. ஆகட்டும்ங்க. இந்தாங்க இந்த 10 ரூபாய எல்லாரும் பிரிச்சு எடுத்துங்க. தாத்தாயி, இந்த ஒத்த ரூபாய எப்படி பிரிக்கணுமோ அப்படி பிரிச்சு எடுத்துக்கங்க. ஏன் பேர சொல்லிக்கிட்டு அடி ஆத்தி, முதலாளி 100 ரூபாய் வச்சுட்டு போனாங்க. படுபாவி பசங்க 100 ரூபாய் எடுத்துக்கிட்டு ஒத்த ரூபாய வச்சுட்டு பயிற்று அடிச்சுட்டு போறானுங்க. அவன் புள்ள குட்டிய முழுங்க நாசமா போக. உள்ள பத்து மேல பத்து. ஏண்டா நெல் அரிக்கிற நேரத்துல சீட்டை ஆடிட்டு இருக்கிறீங்க? யோ, இவங்களுக்கு என்ன தண்டனை கொடுக்கலாம்? 4 பேரையும் படுக்க வச்சு வாயில நெல்ல கொட்டிடுவோமா? வேலையை விட்டு விரட்டுங்க. இந்த மாதிரி பசங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட ஈவரக்கமே காட்டக்கூடாது. நான் மட்டும் உங்க ஸ்தானத்துல இருந்திருந்தா நாயை விட்டு கடிக்க வச்சிருப்பேன். அவத்தோட அது என்னது இது? நானும் பாத்துக்கிட்டே இருக்கேன். மாசம் மாசம் உங்க மாம கிட்ட சம்பளம் வாங்கிட்டு வந்த அன்னைக்கெல்லாம் அப்படியே இடிஞ்சு போய் உட்கார்ந்து இருக்கிறீங்க. இடிச்சு போய் உட்கார்ந்து இருக்கேன்னா இடிக்கிறதுக்கு திட்டம் போட்டுட்டு இருக்கண்டி. எத? நம்ம வீட்டு பூஜை அறையில புதையல் இருக்குன்னு கோடைக்கு சொன்னாண்டி. அதுவும் இன்னைக்கு நாள் கூச்சு கொடுத்துருக்கான். புதையலா? பின்ன துவையலா? விளையாடாதீங்க. நிஜமாவா சொன்னா? ஆமாண்டி, நம்ம வீட்டு ஈசாடி மூலையில புதையல் இருக்குன்னு கோடாங்கி அடிச்சு சொன்னான். ஐயோ ஐயோ, நான் போய் சாமியை வேண்டிட்டு வந்துடுறேன். சாமி, ஆண்டவனே, தாயே, இன்னைக்கு ஈசான மூலையில புதையல் தோண்ட போறோம். தோண்ட தோண்ட பொன்னா வரணும், மணியா வரணும், வந்துகிட்டே இருக்கணும். ஆத்தா, தாயே, என்னங்க இங்க பாருங்களே, ஆத்தா பூவை போட்டிருக்கா, நல்ல சகுனத்தை காட்டி இருக்கா. சீக்கிரம் வாங்க, வந்து ஆரம்பிங்க. அவரு உடஞ்சி வைக்கிறா. கொஞ்சமா சொன்னா தானே. என்னங்க இது வெத்தலாக வருது? ஆத்தா அடுத்து நல்ல சகுனமா குடுக்கறாங்க. குடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுக்குன்னு சொல்லுவாங்க. நம்ம வீட்டுல குடிய தோண்டிட்டு கொடுக்குது. ஏய் பிஞ்சதலையா தோன்றா. கிடைக்கிற புதையல்ல ஏன் பங்கு அவ்வளவு? முதல்ல அதை சொல்லுங்க. 10 வருஷமா என் வீட்டுல உட்கார்ந்து தின்னு உன் பல்லே வெளியே வந்துருச்சு. இதுக்கே நீ 10 இடத்துல புதையில குடி கொண்டணும். இவனை கூப்பிடாதீங்கன்னு நான் அப்பவே சொன்னேன். இந்த நாயகி கூப்பிட்டா அதான் வந்து உட்கார்ந்து இருக்குது. இப்ப நீ தோண்டல, உன் கண்ணை நான் தோண்டிடுவேன். இதான் தோண்டு. தோண்டா. என்னது தேங்காய் பழம் வருது? என்னது இப்ப அரைச்சு வச்ச மாதிரி இருக்கு? எடுத்துட்டு போய் சட்னி அரை. ஓடி அறிவு கேட்டவள. முதல்ல வெத்தலை பாக்கு, இப்ப தேங்காய் பழம். ஐயோ, என்னமோ என் கைக்கு பெருசா சிக்க போகுது. மண்ணை தோணுங்க, மண்ணை தோணுங்க. என்ன அடியே, என்னமோ வசமா சிக்கிருச்சு. அப்படியா? இப்ப ஊர்லயே எங்க மாமன் தானே பெரிய பண்ண. உள்ள இருக்கிறத வெளியே எடுத்த அவரை விட நான் தான் பெரிய பண்ண. எடுத்தவன மொத்த காரியமா என் இடுப்புக்கு ஒரு பெரிய வட்டியானும். என்ன வண்டி சக்கரத்துல கைய காட்டுறேன்? எனக்கு தங்க செய்யணும். அந்த பிஞ்ச செருப்போட ஒரே அப்ப அப்பிடுறேன். அவனை விடுங்க, நீங்க எடுங்க. சாமி சாமி
சாமி சாமிநாதன்னு பக்கத்து விட்டு சாமிநாதன்னு அறிவுகிட்ட முண்டாங்களா நான் பாத்துக்க சிவனே நீங்க வீட்டு பூஜை அறையில கீழே விழுந்து சாமி கும்பிட்டுக்கிட்டு இருந்தேன். நீங்க பாட்டுக்கு செவுத்த தோண்டி என்னை இங்க இழுத்துட்டீங்களே. உங்களுக்கு அறிவு இருக்கா? எங்க அந்த வெத்தலை பாக்க போறாங்க? தேங்க பார்த்து பணத்தை பேசிட்டாங்க. கூடவே கொஞ்சம் சூடத்தை ஏத்தி கையில கொடு, சாமி மலை இறட்டும். பதியல் எடுக்கிறாராம் பதியல். இப்ப நீங்க வாச வழியா போறீங்களா இல்ல வந்த வழியா போறீங்களா? வந்த வழியா அனுப்புனாக்கா நமக்கு புண்ணியம். அப்ப அந்த மம்பட்டியும் கடப்பாரு எடு. என்னடா எங்க அப்பா மயக்கம் போட்டுட்டே விட்டாரு. பேச்சு முச்சால சீக்கிரம் வாங்க. அப்படியா? நீ முதல்ல போய்கிட்டே இரு, நாங்க சாமியை கூப்பிட்டு ஓடியாரோம். அடியே உண்மையிலேயே முதல் இப்பதாண்டி கிடைக்க போகுது. வாங்கடி. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, எங்க அப்பாவை காப்பாத்து. அவரை தவிர எனக்கு வேற யாரும் இல்ல. எங்க அம்மாவை நான் கண்ணால கூட பார்த்ததில்ல. அவர் என்கிட்டயே இருக்கட்டும் பிள்ளையாரப்பா. பிள்ளையாரப்பா சீக்கிரமா எங்க மாமனை மேல கூட்டிட்டு போயிரு. அப்புறம் இந்த சொத்து பத்தெல்லாம் நான் அனுபவிக்கிறதுக்கு நல்ல வழியை காட்டு. பிள்ளையாரப்பா, அவ்வளவு சொத்து எங்களுக்கு வந்ததுக்கு அப்புறம் எவ்வளவு செலவானாலும் சரி, சேர்ந்து போன இந்த காரையெல்லாம் சரிப்படுத்தி உன்னையே மாத்திட்டு இவனை தூக்கி உட்கார வச்சிடறேன். சும்மா இருங்க, வேற ஒரு லட்சணமான பிள்ளையாரா கொண்டாந்து வச்சிடறோம். சரி வாடி வாடி. பிள்ளையாரப்பா பிள்ளையாரப்பா, சேர்ந்து உள்ள காரம் இல்ல, இந்த மர உயரத்துக்கு ஒரு கோபுரமே கட்டுவேன். பெரியவரை கொண்டு வரனோட என் பங்காளி இந்த கூடத்தில குடும்பத்தையும் கொண்டு போனா அது போல் எனக்கு. அவங்க உன்னையே மாத்திரம்னாங்க, ஆனா நான் மாத்த மாட்டேன். நீ பயப்படாத. வர்றப்பா பிள்ளையாரப்பா, பதவி எப்படி என் கை கிடைக்கணும்ப்பா? நான் கேள்விப்பட்டதெல்லாம் உண்மையா? திடீர்னு நீங்க மயக்கம் போட்டு வந்துட்டீங்களாவே மாமா. பிள்ளையார்கிட்ட மாத்தி மாத்தி வேண்டிக்கிட்டு தான் வந்திருக்கிறோம். ஒண்ணு கவலைப்படாதீங்க, பிள்ளையார் நம்மளை கைவிட மாட்டாரு. எனக்கு ஒண்ணு இல்ல, நல்லாத்தான் இருக்கேன். சர்க்கரையும் ரத்த அழுத்தமும் அதிகமாச்சுன்னா இப்படி ஆகும்னு டாக்டர் சொல்லியிருக்காரு. மருந்து மாத்திரைகள் ஒழுங்கா சாப்பிட்டு இப்படி எதுவும் ஆயிருக்காது. அவ்வளவுதான், தைரியமா இருங்க. இருக்கும், நீங்க ஒரே அடியா பாருங்க மாமா. நாங்க நம்புறது பிள்ளையாரத்தான். என்னங்க பிள்ளையார் நம்மளை ஏமாத்திடுவாரா? இனிமே இவர் எப்ப சாகிறது, எப்ப சொத்தெல்லாம் நம்ம கைக்கு வர்றது? ஆள் படுத்திருக்கிறாருன்னு ஊர் பூராவும் தெரியும். இதுதான் சமயம். என் வாழ்க்கையிலேயே முதல் தடவையா இப்பதான் புள்ளி வைக்க போறேன். ஏய் பட்ட சோம்பு, இன்னைக்கு சாயந்தரத்துக்குள்ள ஒரு சினமாட்டை நீ கண்ணு போட வைக்கிற. சினமாட்ட நான் கண்ணு விட வைக்கிறதா? வைக்கிற தீம்பால நீ பீச்சுற, சர்க்கரையை போட்டு காய்ச்சற. தீம்பாலி எதுக்கு? தீம்பாலு நான் மாமாவுக்கு ரொம்ப உசுறு. அப்படியா? ஏலக்காய் போட்டு காய்ச்சிட்டா? போடி பைத்தியக்காரி, அரளி கொட்டையை போட்டு காய்ச்சி அடுத்த நிமிஷமே ஆள் காலி. பெரியவருக்கு பிடிச்சது சீம்பாடு, இவங்களுக்கு பிடிச்சது என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணுமே. அப்பதான் எதிர்காலத்துல நான் இவங்களுக்கு அரளி கொட்டையை அரைக்க முடியும். ஏண்டி அறிவு கட்ட முண்டோம், அவருக்கு சக்கரை வியாதின்னு தெரியுமில்ல, அப்புறம் சீம்பாலோட வந்து நிக்கிற. அவங்களுக்கு கொடுக்காம நம்மளா எதுவும் சாப்பிட்டுருக்கோமா? இல்ல, அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமேனு பண்ணி எடுத்துட்டு வந்துட்டேன். வாஸ்தவம் தான். அவருக்கு வந்திருக்கிற வியாதி என்ன? இனிப்பு சாப்பிடலாமா? கொடுக்க கூடாதுதான். ஆமா, ஆயுசு முடிஞ்சாதான் சாவு வரும் அப்படிங்கிறீங்களா மாமா? ஆசையா பிரியத்தோட குடுக்கறத சாப்பிடறதுனால சாவு வராதுப்பா. கொஞ்சம் சாப்பிடுறீங்களா மாமா? கொண்டா. அடியே ஒரு சின்ன துண்டா குடு. நீயே குடு, நீ குடு. நீ குடு. மாமா எடுத்து சாப்பிடுங்க மாமா. சீக்கிரம் அனுப்பிடு, கான்வென்ட்டுக்கு நேரமாச்சு. மாமா, நானும் ராணி கூட கான்வென்ட் போய் படிக்க போறேன். கான்வென்ட்டுக்கு நீ எதுக்கியா போகணும்? கான்வென்ட்டே உன்னை தேடி வந்திருக்குது. இங்க பாரு, உனக்காகத்தான் வாத்தியார் வந்திருக்காரு. இல்ல, நான் டவுனுக்கு போய் தான் படிப்பேன். சொன்ன கேளியா? என்ன மாதிரி உள்ள ஏழப்பாளையங்க வீட்டு பிள்ளைங்க தான் பஸ் ஏறி ஊரு விட்டு ஊரு போய் படிக்கணும். நீ யாரு?
கோடீஸ்வர வீட்டுக்குள்ள நீ பள்ளிக்கூடத்தை தேடி போக கூடாதியா? பள்ளிக்கூடம் தான் உன்னை தேடி வரணும். அங்க பாரு, பள்ளிக்கூடமே உன்னை தேடி வந்திருக்கு. போ, சீக்கிரம் அனுப்பிடியே. ரெடி ரெடி. பட்ட சோம்பு, ஐயா, இவளை அழைச்சிட்டு போய் பள்ளிக்கூடத்துல விட்டுரு. அதுதானே என் வேலை. பாத்தியார, கொஞ்சம் இப்படி வாங்க. உட்காருப்பா. யோ வாத்தியார, அவனை படிக்க வைக்கிறதுக்காக நான் உனக்கு சம்பளம் கொடுக்கல, அடிக்கிறதுக்கு தான் இந்த சம்பளம். நீ அடிக்கிற அடியில அவன் படிப்பையே மறக்கணும். அடியாத்தி, இப்படி ஒரு திட்டமா? இவனை இப்படியும் அவளை அப்படியும் வளர்த்தாத்தான் நாம இந்த சொத்தை அனுபவிக்க முடியும். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். படிச்சுட்டு ஒப்புக்க சொன்னா ஒப்புக்க ஓடுவே ரேஸ்கல். நீ படிப்பு சொல்லி கொடுக்க அந்த வாத்தியாரா இல்ல படிப்பு பாதையில் ஏற கட்ட வந்த அடியாளையா? தீனு தேவரே, என்ன விசாரணை? மாட்டு அடிக்கிற அந்த சாட்ட குச்சிக்கும் பச்சை புள்ளை அடிக்கிற இந்த தடிக்கு என்ன வித்தியாசம்? இப்போ குச்சி சிறுசா இருக்கா பெருசா இருக்காங்கறதா முக்கியம். நாங்க பெரியவருக்கு கொடுத்த வாக்குப்படி புள்ளைய நல்லா படிக்க வைக்க வேண்டாம்? என் பொண்ணோட டவுனுக்கு அனுப்பிச்சு படிக்க வைக்க முடியும். ஒரே புள்ள, ஏகப்பட்ட சொத்து, நாளைக்கு ஒண்ணு கிடக்கு ஒண்ணு ஆகிட்டா. மாமா, எனக்கு படிப்பு வேணாம், நான் படிக்க மாட்டேன், என்னை விட்டுற சொல்லுங்க மாமா. இந்த வார்த்தை உன் வாயில இருந்து வரணுங்கிறதுக்கு தான் இந்த ஏற்பாட்டை நீ பண்ணிருக்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கியா, இந்த புஸ்தகத்தை மூடுறதால மட்டும் அவன் படிப்பு நின்னுடாது. உலகங்கிற புஸ்தகம் திறந்தே கிடக்குது. நீ வாடா கண்ணா. என்னங்க அந்த ஆள் என்னமோ உலகம் புஸ்தகம் போறான்? அடி போடி, உலகங்கிற புஸ்தகத்தை கரையா நரிச்சு ரொம்ப வருஷமாச்சு. புரியாதவன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்னடா வர வர ஊருக்குள்ள மரியாதை ரொம்ப குறையுது. மரியாதையில காசு கொடுத்து வாங்குறது இல்லைங்க. காசு கொடுத்தாலும் வாங்கணுமேடா. அது ரொம்ப செலவாகுமே. அப்ப வேண்டாம், நம்ம கேட்டு அவன் கையெடுத்து பதிலுக்கு நம்ம கையெடுத்து இதெல்லாம் தொந்தரவு முடிச்ச வேலை போட. நில்றா, என்னடா நேரா போற? பெரியவர் எப்ப நேரம் போச்சுடுவாரு. அதனாலதான் அவர் உலகத்தை விட்டு சீக்கிரமா போயிட்டார். அப்ப அவரு பெரியவரு, இப்ப யாரா? நீங்க தான். உள்ளா நீ வாட எங்களோட. பார், நாய் கூட அவ வீட்டுக்கு அவசரமா அவுத்துட்டு ஓடுது. இது வரைக்கும் நான் ஒத்தையடி பாதைன்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன். புடவையடி பாதை இப்பதான்டா நேர்ல பாக்குறேன். பாப்பா, அம்மாவுக்கு மொத்தம் எத்தனை புடவை? 99 புடவை. இங்கே இருந்து 99. இங்கேயும் 99னா அப்ப உள்ள என்னடா அது இங்கேயும் கடல்ல இருக்கு? ஏற்கனவே கடற்கரை சொல்லிருக்கீங்களா? வாய மூடு. எங்க மாமா உயிரோடு இருக்க வரைக்கும் இதுக்கெல்லாம் எங்கடா விட்டான்? விட்டுருந்தா தான் அப்ப ஆடி இருப்பீங்களே. பல்ல மூடு. சரி, கதவை தட்டுங்க. என்னடா கை மட்டும் வெளி வருது? ஒரு 5 மொத்தம் வைங்க. 5 ஓடு திருப்பி பாருங்க. திருப்பிதான் பாருங்க. விலைவாசி உயர்வு. என்னடா அது? எல்லாம் 5 மடங்கு ஏறி போச்சுங்களே. இது கூடவா? எல்லாத்துக்கும் தான். என்னன்ற? ஒரு 50 வைங்க. 50? இதுக்கு போய் கஞ்சத்தனம் பண்ணிக்கிட்டு நீங்க வைக்கிறீங்களா இல்ல நான் வைக்கவா? நானே வச்சேன். வைங்க. உன்னை எல்லாம் நம்பி ஒரு இடத்துக்கு பூட்டி வர முடியாது. ஒண்ணுங்க. வாழப்பழத்திற்கு வாசம் மணக்குது, கோப்பு குருவிகளை சொல்லி அழைக்குது. தேனூரும் மல்லிகை தேடி நிக்குது, ரீங்கார வண்டதான் ஏங்கி நிக்குது.
தீண்டினா பட்டு சேல கொடுக்கணும் எப்போது வந்தாலும் கேட்டதெல்லாம் கொடுக்கணும் வாழைப்பழ பிறகு வாசம் மணக்குது கோப்பு குருவிகளை சொல்லி அழைக்குது தன்னானே தன்னினா தன்ன தந்தின தன்னினா தன்னானே தன்னினா தன்ன தந்தின தன்னினா. ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு அளவுக்கு தான் செல்லம் கொடுக்கலாம். ஒரே தலையில தூக்கி வச்சுக்கிட்டு ஆடுறேன். ஆமா, நான் தான் தலையில தூக்கி வச்சு டிங்கு டிங்குன்னு ஆடுறேன். உனக்கு மட்டும் தான் அக்கறை, என் பொண்ணு மேல எனக்கு அக்கறை இல்லையா? ஆளை விட்டு கண்டி தேடுறதுக்கு காலையில இருந்து பொண்ணை தேடுறேன் ஒரே இடத்துல உட்கார்ந்துகிட்டு இருக்கேன். இப்ப சரியா? நல்ல குரங்கு ஆடுற மாதிரி இங்க பார், கையிலே நீண்டது காது முதல்ல பிஞ்சு போயிடும். பிச்சுட்டாலும் ஒரு வயசு வந்த பொண்ணுக்கு ஒரு ராத்திரிங்கிறது எவ்வளவு பெரிய விஷயம். நில்லடி நில்லடிங்கிற. ஒரு பொண்ணு காலையில வீட்டை விட்டு போனா தப்பா நினைக்க மாட்டாங்கடி, காலையில வீட்டுக்கு வந்தா தான் தப்பா நினைப்பாங்க. ராத்திரி பூரா எங்கடி தங்கியிருந்த? இல்லப்பா, பஸ் ரிப்பேர் ஆயிடுச்சு, மழை ரொம்ப வந்துருச்சு, அதனாலதான் நான் ப்ரொஃபசர் வீட்லயே தங்கிட்டேன். ஆமாமா, நம்ம ஊர் பஸ்ஸும் மழையே எப்பவுமே அப்படித்தான். நினைச்சா வரும், நினைச்சா நிக்கி. ரொம்ப நனைஞ்சிருப்பு கண்ணு, போய் தலையை காய வைமா. அடியாத்தி, நனைஞ்சா என்ன உன் பொண்ணு கரைஞ்சா போயிடுவா? கரையிறதுக்காக என்ன களிமண்ணாடி? ஜலதோஷம் பிடிச்சிட்டா என்ன பண்றது? ஜலதோஷம் பிடிக்குது. என் பையன் விருப்பப்பட்டா அவன் பொண்ணை கட்டி கொடுக்கலாம்னு சொல்லிக்கிட்டே இருந்தாரு அவங்க அப்பன். ஆமா, அவளை கட்டிக்கிறானா இல்லையான்னு கேட்டி அந்த சுருட்ட பையல அவங்கிட்ட இருந்து கேக்குறது. நான் புள்ளி வச்சா வச்சதுதான். மாமா, ஏண்டா உனக்கு வேணுமா? தண்ணி ஊத்திங்க மாமா. தண்ணி எல்லாம் வேண்டாம். கடைசி ரவுண்டு எப்பவுமே ராவ அடிச்சாதான் மண்டையில கிக்கு இருக்கும். கறி எடுத்துங்க மாமா. எங்கடா இருக்கு கறி? எங்கடா இருக்கு கறி? எல்லாத்தையும் நீ தின்னு கறி தின்னுங்க மாமா. நீங்க தானே மாமா தின்னீங்க? நானா? எப்ப? அப்ப இருந்து நீங்க தான் மாமா தின்னுட்டு இருக்கீங்க. நான் நல்ல ஞாபகம் இருக்கு. சரி, நீ என்ன பண்ற? ஏதாவது பண்ற? இல்ல, படுக்கை போடு போ. கட்டில் கட்டு கூட நடந்து போக முடியாது, குதிச்சுதான் போகணும் போடு. மாமா பாத்து. பாட்டு துண்டை காணும். துண்டு வரல உன்னை பெண்ட் எடுத்துருவேன். துண்டை நீங்களே கால்ல கட்டிருக்கீங்க மாமா. எங்க இந்த பாருங்க, நீங்களே கட்டிருக்கீங்க. நான் எங்க கட்டில துண்டு வச்சு வெட்டி விட்டுறாத. நீயே வச்சுக்கோ. எல்லாருக்கும் தண்ணி போட்டா தான் தூக்கம் வரும். எனக்கு தண்ணியும் போட்டு சொடக்கும் போட்டா தான் தூக்கம் வரும். சொடக்கு போடு. இந்த பசும்பால்ல காப்பி போட்டா தண்ணியா இருக்கு. அதுக்கு தான் எருமை வாங்குறீன்னு. என்னத்த எருமை வாங்கித்தான் வழிய போய் பார்த்தோம். வாசின்னு தேவா, வேகமா வந்திருக்கிறீங்க, என்ன விஷயம்? விஷயம் இருந்தா தானே வேகம் வரும். சுருட்டை அப்பா செத்து பல வருஷம் ஆகுது. வருஷம் தேவசம் கொடுத்துட்டு தான் இருக்கோம். அந்த குசும்பலம் வேற யார்கிட்ட வச்சுக்க. சுருட்டை கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்லு. என்ன கேட்க போறேன்? கேளுப்பா. என் சொத்தை என்கிட்ட எப்ப ஒப்படைக்க போறீங்க? என்ன மாமா, பதில் சொல்லுங்க. நீயா சொந்தமா கேட்கிற கேள்வியா இருந்தா பதில் சொல்லலாம். அடுத்தவங்க சொல்லி கொடுத்து கேட்கிற கேள்விக்கு நான் எப்படி பதில் சொல்ல முடியும்? சொல்லி கொடுக்கறவங்க 1000 சொல்லி கொடுப்பாங்கப்பா. சொத்தை எல்லாம் கட்டி காப்பாத்துறவங்களுக்கு தான் தெரியும் அந்த அருமை. இவ்வளவு காலமா உன்னையும் வளர்த்து உன் சொத்தை எல்லாம் பாதுகாத்ததுக்கு நீ இதையும் கேட்ப, இதுக்கு மேலையும் கேட்ப. கடுவாயி, என்ன நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியதா இருக்கும். நீ பேச ஆரம்பிச்சா அப்புறம் நான் பேச வேண்டியது வரும். அப்ப கேட்க வேண்டியது கேட்கிறார், பதில் சொல்ல வேண்டியது சொல்லையா. அவங்க அப்பன் செத்த அன்னைக்கு நம்ம பாட்டு ஒதுங்கி இருந்தோம்னா இன்னைக்கு இந்த கேள்வி வந்துச்சுமா? சுருட்ட இதுவா இந்த என்னங்க, என்ன பண்றீங்க? தெரிஞ்சு தாண்டி பண்றேன்.
இப்ப நம்ம செய்ய வேண்டியது வக்கீல கூப்பிட்டு எல்லா சொத்தையும் அவன் பேருக்கு மாத்தி எழுதி வச்சிட வேண்டியதுதான். எழுதி வச்சுட்டு குடும்பத்தோட தெருவில் நடப்போம். ஊருக்கு சத்தம் சாவடி எதுக்கு இருக்கு? நம்மள மாதிரி நல்லது செஞ்சு செஞ்சு நொந்து போறவங்களுக்காகத்தானடி. இப்பவே நான் டவுனுக்கு போய் ஒரு நல்ல வக்கீலா பார்த்து வரேன். மாமா போச்சு போச்சு, எல்லாம் போச்சு. போகும்போதே மாமாங்கிறானே, போன காரியம் உருப்படுமா? தகுந்த தர ஒரு டம்ளர் தண்ணி கொண்டா, நான் குடிச்சிட்டு போறேன். உனக்கு வெக்கமான சூடு சொரணை ஏதாவது இருக்கா ஐயா? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த வீட்டுல நம்ம தண்ணி குடிக்கலாமா? ஊருக்குள்ள குளம் குட்டை எதுக்கு இருக்கு? உனக்கு வெக்கமான சூடு சொன்ன ஏதாவது இருக்காடி? இவ்வளவு நடந்ததுக்கு அப்புறம் இந்த ஒரு குளத்துல நம்ம தண்ணி குடிக்கலாமா? அடுத்துள்ள குளம்ல அங்க போய் அள்ளி குடிப்போம். மாமா, உங்க மனசை கஷ்டப்படுத்தி உங்களை எல்லாம் நடுத்தூர்ல நிக்க வைக்கணுங்கிறதுக்காக நான் இந்த சொத்தை கேட்கல. எனக்குன்னு இந்த வீட்டுல ஒரு மரியாதை இல்லாத மாதிரி படுது. பணக்காரனா இருக்கட்டும், ஏழையா இருக்கட்டும், மனுஷனுக்கு சோறு தானே மாமா முக்கியம். நேத்து ராத்திரி எனக்கு சோறு இல்ல, சோறு போடுறதுக்கு ஆள் இல்ல. அதனாலே நான் ஒண்ணும் செத்து போயிட மாட்டேன். அது நேரத்துக்கு கிடைக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணுங்க. சுருட்ட, இனிமே உனக்கு 3 வேளை சோறு என்னப்பா? அடிக்கடி விருந்தே நடக்கும். ஒப்ப ஊர்ல நல்ல பேர் எடுக்கணுங்கிறதுக்காக ஏமாளியா இருந்தா, நீ ஜான் வயிற்றுக்காக கோமாளி ஆயிட்டியடா. சிலரை பலகால ஏமாத்தலாம், பலரை சில கால ஏமாத்தலாம். ஆனா எல்லாரும் எல்லா காலத்திலும் ஏமாத்த முடியாது. பட்டுமா? சுருட்ட, சாவிய கொடுத்துட்டு போப்பா. சாவிய வாங்கிட்டியா? வாங்காம பைத்தியக்கார, நான் புள்ளி வச்சா வச்சதுதான். ஏய் வவுத்து பையல, ஐயா பொழுது எந்த பக்கம்டா விடியுது? வழக்கம் போல கிழக்குதாங்க. அது உன் பொண்ணுக்கு தெரியலடா. தெரிஞ்சிருந்தா சுருட்டின மயக்கி அவனை கல்யாணம் பண்ணிக்கலாம் ஆசையில அவன் பின்னாலேயே சுத்திட்டு திரிவாளா? எங்க தகுதி என்ன, உன் தகுதி என்ன? எனக்கே நீங்க சொல்லித்தாங்க தெரியுது. இதெல்லாம் தெரியாம அந்த பொண்ணுக்கு நீ ஒரு அப்பனா? பின்ன சித்தப்பனா குறுக்க பேசின கொன்னுடுவேன். டேய், உன் பொண்ணு மனசில் இருக்கிற காதல் கத்திரிக்காய்ங்கிற நினைப்ப அறவே அழிச்சிரு. இல்ல உன் தலையை சீவிடுவேன், உன் குடும்பத்தையே கொளித்திடுவேன். நான் புள்ளி வச்சா வச்சதுதான். எதுக்கு வேணாலும் புள்ளி வைக்கலாம் கூட தவிர, ஆனா காதலுக்கு புள்ளி வச்ச எவனும் கிடையாது. வழக்கம் போல வர நந்திங்க. காதல்ங்கிறது நீ கூரையில வைக்கிற தீ இல்ல, வெச்சவனையே சுட்டரிக்கிற காட்டு தீ. தெரிஞ்சுக்க. ஏய் சீனத்தேவா, இது எங்க சொந்த விஷயம். இங்க கொம்பு சீவிர வேலையெல்லாம் வச்சுக்காத. ஏய் சட்டி தலையா, இன்னும் கேட்டுக்கடா. ஏய் நீயா கழுத்துல கத்தி வச்சுட்டு விளையாடாத. நான் தான் சொத்து பூரா ஒப்படைச்சிறேன்னு அன்னைக்கே சொன்னேன். நேத்தைக்கு ராசாத்தி வீட்டுக்கு போய் அவங்க அப்பாவை கொன்னுடுவேன்னு மிரட்டியாமே. ஆமா, மிரட்டாம என்ன முத்தமா கொடுப்பாங்க? அவங்க தகுதி என்ன, நம்ம தகுதி என்ன? தகுதியை பத்தி நீ பேசாத. கூட படிக்கிற எவனோ ஒருத்தரோட டவுன்ல சுத்துறிய, அது மட்டும் நம்ம குடும்ப கௌரவத்துக்கு அழகா? அவங்கிட்ட பதில் பேசாதம்மா. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? எப்பா நான் என்னப்பா செய்யணும்? நான் ராசாத்திய தான் கல்யாணம் கட்டிக்க போறேன். அதுக்கு நீங்க சம்மதிச்சுதாகணும். இல்ல வீட்டுல 3 கொலை விடும். ஐயோ, சரின்னு சொல்லுங்களே. 1 கொலை 2 கொலை இல்ல 3 கொலைங்கிறானே. எப்பா நீ யார வேணாலும் கட்டிக்க, கத்தி எடப்பா. அப்ப இன்னைக்கு நல்ல நாள் பாருங்க. நல்லதுக்கு நாள் எதுக்குங்க? பாக்குறேன்னு சொல்லுங்க. பாக்குறேன், கட்டியடு. துணிமணி நகை நட்டெல்லாம் வாங்கணும். துணிமணி எல்லாம் கட்டித்தாப்பா கல்யாணம் பண்ணணும். தமாஷ் பண்ற நேரமாடி இது. கத்தி எங்க இருக்குன்னு கவனிச்சியா? வாங்கி தர்றேன்னு சொல்லுங்களேன். வாங்கி தர்றேன். சொல்லிக்கிட்டே இருக்காதீங்க, முதல்ல பணத்தை எடுங்க. ஐயோ, பணத்தை எடுத்துருங்க. மடியில அடி வச்சிருக்க இருக்க. கத்தி எடுத்தா தானே நீ பணத்தை எடுக்க முடியும். கத்தி எடுத்துருப்பா. முதல்ல நீங்க பணத்தை எடுங்க, அப்புறம் நான் கத்தி எடுக்கிறேன். ஓஹோ, அப்படி வேறையா? பணம் எடுத்துக்கிட்டு போ. உனக்கு வேண்டியதை வாங்கிக்க, அவனுக்கு வேண்டியதை வாங்கிக்க. கல்யாணத்தை ஜாம் ஜாம் நடத்திக்க. இப்ப மட்டும் கொஞ்சம் கத்தி எடுத்திருப்பா. அப்படி என்னடா அதுக்கு போற ஆடு மாதிரி பூட்டி போறானு? எடுங்க பணத்தை. பட்டணத்துல எவன் கூட சுத்துற? சொல்லு, சொல்லுகிறல்ல. அவன் யாரு கூட சுத்தி இருக்க மாட்டாங்க. இந்த தடிப்பை யாரைய பார்த்துட்டு சொல்றான்? நீ வாய மூடி. எல்லாம் உன்னால வர. நீ போ. யாரு என் முன்னால் நிக்காதீங்க. வெட்டி போடுவோம், வெட்டி.
சுருட்ட ராஜாத்திய கல்யாணம் பண்ணிட்டாலும் சொத்து நம்ம கைய விட்டு போயிடும். நம்ம பொண்ணு சுருட்டைய கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு சொன்னாலும் சொத்து நம்மளை விட்டு போயிடும். இதுக்கு புள்ளி எங்க வைக்கணுமோ அங்க வைக்கிறேன். மாமா, ஏண்டா என் கழுத்திலேயே அருவாளை வச்சு மிரட்டின? என் கல்யாணத்துக்கு நீ ஒத்துக்க மாட்டேன்னு அதனால தானே மாமா மிரட்டினேன். நீ ஆம்பளையா இருந்தா அப்பவே இல்ல மாமா அடிச்சிருக்கணும். என்னையா ஆம்பளைன்னு கேக்குற? என்ன சாகடிக்கிறது முடிவு பண்ணிட்டியா மாமா? ஆமாண்டா. சொத்துக்காக தானே மாமா? ஆமாண்டா. என் சொத்து புறாவும் நீ எடுத்துக்க மாமா. நானும் ராசாத்தியும் எங்கேயாவது போய் பழச்சுக்கிறோம். உன் வம்சத்தையே அடியோட ஒழிச்சாத்தாண்டா எனக்கு நிம்மதி. உன்னைய நம்பி இருக்கிற ஒரு உசுர கொல்ற. உனக்கு சாகிற வரைக்கும் வாங்கடா. எங்க நாய? கழுவாயே, என்ன அப்படி பாக்குறீங்க? எங்க சுருட்டை எனக்கு ஒண்ணு பாலுங்கலத்துல போட்டுட்டீங்களாமே? உனக்கு எப்படி தெரியும்? இவதான் பார்த்தாளாமே. நீ மட்டும் தானே பார்த்த? ஆமா. ஆ. ஏங்க இப்படி பண்ணீங்க? இந்த கொலைக்கு காரணமே உன் பொண்ணு தாண்டி. இவ மட்டும் சுருட்டின கல்யாணம் பண்ணிக்க சம்மதிச்சிருந்தா இந்த சொத்து நம்ம கையை விட்டு போகாது. இவ சம்மதிக்கல, அதனாலதான் நான் அந்த முடிவுக்கு வந்தேன். இந்த கொலை சம்பந்தமா 2 பேர் வாய்க்கு திண்டுக்கல் போட்டு போடுறீங்க. மூச்சு விடக்கூடாது. மத்ததை நான் பாத்துக்கிறேன். டேய் பட்ட வாடா. டேய் சுருட்ட செத்தனை போட்டு அதே மாதிரி சட்டை வெட்டி தாயத்து. எதுக்குங்க இது? போலீஸ் ஒண்ணு இருக்கே, அது நம்ம கிட்ட வராம இருக்கு. ஊருன்னு ஒண்ணு இருக்கே, அது வாய அடைக்க. இந்த துணியை வச்சு எப்படி ஊர் வாயை அடைக்க முடியும்னு நினைக்கிறீங்க? சும்மா இரு. டேய் பட்ட, இதை எடுத்துக்கிட்டு இன்னைக்கு ராத்திரி 12 மணிக்கு நேரா நீ சுடுகாட்டுக்கு போற. சுடுகாட்டுக்கு 12 மணிக்கு நான் போறதா? அதுல இன்னைக்கு அமாவாசை வர. பௌர்ணமி என்னைக்கே உன்னை பார்த்தா அமாவாசை மாத்தாண்டா இருக்கும். போட என்ன? எதுக்குங்க நான் சுடுகாட்டுக்கு போகணும்? சமீபத்துல புதைச்ச ஒரு பணத்தை தோண்டு, அதுக்கு இந்த சட்ட வேட்டிய மாட்டு. அவன் தான் சுருட்ட. சுருடி அருவியில கொண்டு போய் போடு, அது வைகை அன்னைக்கு தானா வந்து சேரும். இதெல்லாம் செஞ்சுட்டு நான் உசுரோட வந்து சேர வேண்டாமா? இத நீ செய்யல, இந்த சட்ட வேட்டிய உனக்கு மாட்ட வேண்டியது வரும். ஐயோ, கொலைக்கு கூட்டாளியா இருந்தா புணம் தூக்க தலைமாடன்ன கால் மாடன்ன போ போடா. கல்யாணத்துக்கு துணிமணி எல்லாம் வாங்கிட்டு நேத்து ராத்திரியே வரேன்னு சொல்லிட்டு போனா சுருட்ட. போன புள்ள இன்னும் வந்து சேரல. எனக்கு ஒண்ணுமே புரியல. கையும் ஓடல, காலும் ஓடல. எனக்கு வயித்துல புளிய கரைச்ச மாதிரி இருக்குப்பா. நான் அப்பவே சொன்னேன், கை நிறைய பணத்தை எடுத்துக்கிட்டு தன்னந்தனியா டவுனுக்கு போகாதப்பான்னு. கேட்டானா காலம் கெட்டு கிடக்கு. நானும் கூட வரேன்னு சொன்னேன். வேண்டான்னு சொல்லிட்டு போன உள்ள இன்னும் வரலையே. ஏன்டா நிக்கிறீங்க? போய் தேடுங்க. நானும் டவுனுக்கு போறேன். தேட வேண்டிய இடமெல்லாம் தேடுறேன். கிடைக்கலன்னா போலீஸுக்கு தகவல் கொடுத்துட்டு வர்றேன். வாங்கய்யா. டேய், ஏயா இந்த மில்ல காவல் காக்கிறதுக்கு ஒரு நாய் போறாதா? 4-5 நாயை கட்டி வச்சு கொலைக்க விட்டு கஞ்சி ஊத்துறியா? ஐயோ, நான் என்னன்னு சொல்லுவேன். உள்ள வந்து பாருங்க. போடா. ச்சீ, 4-5 நாளாவே ஒரு மாதிரியா இருந்தானுங்க. நான் ஏதாச்சும் வேலை சொன்னா பல்ல காட்டுறானுங்க, நாக்க நீட்டுறானுங்க. அப்புறம் தாங்க தெரிஞ்சது உங்களை நாய் கடிச்சிருக்குன்னு. சரி நீ போய.
என்னடா இப்படி ஆயிட்டானுங்க? ஏற்கனவே உன் வாய் உண்டியல் மாதிரி இருக்கு, 2 பல்லு வேற கோரம், மீச வேற தொங்கிட்டு இருக்கு, இதுல நீ வேற என்ன பயமுறுத்துறியா? அது இல்லங்க, சுருட்ட பையனை சாகடிக்கிறப்ப அவன் நாய் கொஞ்சம் கடிச்சிச்சுல, அதுதான் இப்படி ஆயிட்டாங்க. நான் போய் டாக்டர் கூட்டி வந்துட்டுமா? மடையா, சொந்தக்காரங்களுக்கு சொல்லி அனுப்பிச்சிரு. சுடுகாட்டுல ரெடியா 3 குழி தோண்டி வச்சிரு. அந்த சுருட்ட பைய சாகரப்ப எனக்கு சாபம் கொடுத்தானடா, நான் சாகர வரைக்கும் நிம்மதியா இருக்க மாட்டேன்னு. சாட்சியா இருந்த அத்தனை பேரு இப்ப நாயா கொலைச்சு சாக போறானுங்க. இந்த பனங்காமண்டை நீ நாய் கடிச்சிருந்தா சாட்சியே இல்லாம போயிருக்குமே. இந்த ஆளையும் நாய் கடிச்சிருந்தா நாம ஆட்சிக்கு வந்திருக்கலாம். நினைக்கல தவிர துணிச்சல் வர மாட்டேங்குதே. நீ என்ன நினைக்கிறேன்னு எனக்கு தெரியும், அதெல்லாம் தப்பு. அந்த துணிச்சல் எல்லாம் உனக்கு வராது. ஐயா 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 போலீஸ் யாத்தே போலீஸ் வந்துருச்சே. ராணி, உங்க அப்பாவை பிடிச்சாங்கன்னா எத்தனை வருஷம் ஜெயில போடுவாங்க? ஜெயில போட மாட்டாங்கம்மா. அப்பாடி தூக்கல. அடியே ஐயோ, நான் என்ன பண்ணுவேன்? என்னங்க, என்ன ஆச்சு? என்னங்க ஆச்சு? வைகை அணைக்கட்டுல அழுகி போன பணம் உனக்கு கிடைச்சது. அது போட்ட இந்த ட்ரெஸ் இது. உங்க பையன் சுருட்டு என் காணாம போன அன்னைக்கு போட்ட இந்த ட்ரெஸ் இதான் பாருங்க. என்ன? ஐயோ, இதே சட்டதா, இதே வேட்டிதா, தாயத்து கூட இதான் போட்டிருந்தா. சுருட்டியா, எங்களையெல்லாம் விட்டு எப்படியா போற? சுருட்ட கண்ணா, உனக்கு நாங்க என்னப்பா குறை வச்சோம்? நீ எதுக்காக தற்கொலை பண்ணிக்கிட்ட? அவனே தற்கொலை பண்ணிக்கிட்டு போனதுக்கு அப்புறம் நம்ம எல்லாம் உயிரோட வாழணுமா? வாழக்கூடாது, நம்ம குடும்பமே வாழக்கூடாது. குத்து மதிப்பா எல்லாரும் கிணத்துல குதிச்சிருவோம். தடுக்காதீங்க. என்னது உங்களோட பெரிய நியூசன்ஸா போச்சு? விவரம் தெரிஞ்ச நீங்களே இப்படி பண்ணலாமா? துக்கம் தாங்க முடியலீங்களே. சரி பொறுமையாருங்க. இது சம்பந்தமா ஸ்டேஷன்ல வந்து டிஎஸ்பி பாருங்க. வாங்க. வரானே. சுருட்டைய தற்கொலை தான் பண்ணிட்டானா? சொல்லுங்கய்யா, உண்மையிலேயே அவன் தற்கொலை தான் பண்ணிட்டானா? கொலைதான் பண்ணிக்கிட்டா. அதான் போலீஸ் வேட்டி சட்டையெல்லாம் கொண்டு வந்து காட்டிட்டு போகுது. உண்மையாத்தான் இருக்கு. உண்மைன்னு வாய் சொல்லுது, ஆனா மூஞ்சி சொல்லலையா ஐயா? மனுஷனுக்கு மூஞ்சிதாயா கண்ணாடி. இந்த பயல தேங்காய் விடா தேங்காய் விடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அவன் என்னத்தான் உரிக்கிறான். சட்டி தண்ணியா இருக்கு. அப்பா, எனக்கு என்ன வயசு? 2.25 கலந்த வயசு. அறிவு இருக்கா? அவ ஏன் வயசு கேக்குறா? எனக்கு கல்யாணம் எப்ப பண்ணி வைக்க போறீங்கன்னு கேக்குறா. ஆமா, நான் கூட கேட்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். யாரவன்? நானும் சொல்லணும்னு நினைச்சேன். அவர் நல்லவர், படிச்சவர், பண்புள்ளவர். எழுத்து நல்லவர் வல்லவர் இந்த வெண்டைக்காயெல்லாம் எனக்கு முக்கியம் இல்ல. அவன் சொத்து எவ்வளவு, அவன் பாக்கெட் இருக்கிற பர்ஸோட சைஸ் என்ன? ஆமாண்டி, கொப்பனுக்கு மாப்பிள்ள வாய் பரிசு வாயா இருந்தா கூட பரவாயில்ல, அவன் பையில பரிசு இருக்கணும். வெறும் பர்ஸ் இல்லடி, பணத்தோட. சொல்லு. நீங்க மட்டும் பெரிய பணக்காரரா? முந்தி இல்ல, இப்ப ஆயிட்டல்ல. அவரும் அப்படி ஆக மாட்டாரா? என்ன கொலை பண்ணிட்டா? ஐயோ, உங்க புத்தி ஏண்டா இப்படி எல்லாம் போகுதோ? இத பாருங்க, என்னையும் அந்த ராஜாத்தி மாதிரி நினைச்சிடாதீங்க. நான் அவரைத்தான் கட்டிக்குவேன். அவருக்கு அப்பா அம்மா இல்லதான், அத்தை கிட்டதான் வளர்ந்தாரு. ஆனா நல்ல குணம் இருக்கு. இப்ப எங்க கல்யாணத்துக்கு ஒத்துக்க போறீங்களா இல்லையா? சரின்னு சம்மதிச்சிருங்க. பொண்ணு மனச நோகடிக்காதீங்க. ஒண்ணு கிடக்க ஒண்ணு ஆயிட போகுது. ஒண்ணு கிடக்க ஒன்னா நாள் சரி, 2 கிடக்க 2 நாள் சரி. முடியாதுன்னா முடியாதுதான். அப்படியா? இப்ப நான் நேரா ரிஜிஸ்டர் ஆபீஸ்க்கு போக போறேங்கறியா? இல்லப்பா, போலீஸ் ஸ்டேஷனுக்கு போறேன். போலீஸ் ஸ்டேஷனுக்கா? ஏண்டி, இப்ப எல்லாம் கல்யாணத்தை போலீஸ்காரங்களே பண்ணி வச்சிடறாங்களா? இல்லம்மா, உன் புருஷன் பண்ண கொலைய சொல்ல போறேன். எந்த கொலை? சீம்பால் கொலையா, பாலுங்கணத்து கொலையா? ஓஹோ, சீம்பால் கொலைன்னு அது வேற தனியா இருக்கா? அறிவு கேட்டவள, நீ ஒருத்தி போல எனக்கு எவனாவது அன்னக்காவடி பைய வருவான், செருப்புல இருந்து சீப் வரைக்கும் கேட்பான். வாங்கி குடுங்கடி, கல்யாணத்துக்கு வேண்டிய ஏற்பாடு பண்ணுங்கடி, எவனையாவது கட்டிங்கடி. என்ன இந்த ஆளு எவனையாவது கட்டிக்கங்கடின்னு என்னையும் சேர்த்து சொல்லிட்டு போறாரு. பொண்ண
மூடிக்குவிய என்னங்க அநியாயமா இருக்கு? ராஜாக்கு கர்ப்பமா இருக்காளா? அவ வகுத்துல வளர்ற குழந்தை நம்ம சுருட்டை குழந்தையா? வரைஞ்சிட்டு பேச ஊரே வந்திருக்கு. ஓஹோ, கல்யாணமாகாத ஒரு பொண்ணு கர்ப்பமா இருக்கிற விஷயத்த ரொம்ப கௌரவம் நினைச்சிட்டு பேச வந்துட்டார்கள் இந்த ஊர்க்காரனுங்க. அவளை கல்லால் அடிச்சு காரி துப்ப வேண்டாம். ஏப்பா, இத போய் பேச வந்திருக்கீங்களே, உங்களுக்கு எல்லாம் கேவலமா இல்ல? குறுக்கு தெருவுல நீ முக்காடு போட்டுட்டு போனிய அந்த கேவலத்தோடவா? தினி தேவர என் புருஷன் முக்காடு போட்டுக்கிட்டு போவாரு, மூஞ்சிய காட்டிக்கிட்டு போவாரு. இத பத்தி உங்ககிட்ட நான் வந்து பஞ்சாயத்தை வச்சேன். இது எங்க தனிப்பட்ட விஷயம். இத பத்தி கேட்கறதுக்கு நீங்க யாரு? சபாசு, அப்படி கேளு. இப்ப என்னையா பண்ணுவ? இப்ப இவ வயித்துல வளர்ற உன் வீட்டு வாரிசுக்கு என்ன பதில் சொல்ற? சொல்றதுக்கு என்னையா இருக்கு? இவ வயிற்றுல வளர குழந்தை சுருட்டையும் குழந்தைக்கு என்னையா சாட்சி? சாட்சி இல்லாம ஆண்டவன் நடத்துற ஒரே சங்கதி இந்த ஆண் பெண் உறவுதாயா. அதை கொச்சப்படுத்தி கேள்வி கேட்காத. அந்த ரெண்டு மனசை தவிர வேற ஏதியா சாட்சி? நாளைக்கே இன்னொருத்த வெள்ளை புடவை கட்டிட்டு வருவா, சுருட்டைய வாரிசு என் வயித்துல வளருதும்பா. என்ன சாட்சினா மனசாட்சியும்பா. அவளையும் ஏத்துக்க வேண்டியதானே? சொல்லுங்க. சபாசு, அப்படி கேளு. இதுக்கு தான் பொண்ணை கான்வென்ட்ல படிக்க வைக்கணுங்கிறது. என் பொண்ணு சொன்ன மாதிரி ஒவ்வொருத்தியா வரிசையா வருவாளுங்க. சொத்துக்கு ஆசைப்பட்டு சொத்துக்கு ஆசைப்பட்டு என் சொத்தா இருந்தாலும் அள்ளி கொடுத்துடலாம். ஊரா சொத்து, ஊரா சொத்து நான் எப்படி கொடுக்க முடியும்? சொல்லுங்கய்யா. சொல்லேண்டா. சொல்லிக்கலையா? நீங்களும் ஒரு பொண்ணை பெற்றவங்க. என் பொண்ணு மேல வீடா பழி போடாதீங்க. அவங்க ரெண்டு பேரும் பழகிறது உங்களுக்கு நல்லா தெரியும். கல்யாணம் வரைக்கும் ஏற்பாடு பண்ணீங்க. இந்த பாருங்க, என் பொண்ணுக்கு எப்படியாவது ஒரு வழி காட்டுங்க. என்னைய அவங்கள போய் கெஞ்சிக்கிட்டு சுருட்டைய வாரிசு இந்த வீட்டுல பிறக்கணும். இவ்வளவு போமா போயிருவாளாவா? எங்க போக சொல்லு பாப்போம். போக சொன்ன என்னையா பண்ணுவ? கண்டவெல்லாம் புள்ள பத்துக்கிறதுக்கு என் வீடு ஒண்ணு தர்மாஸ்பத்திரி இல்ல. உள்ள போனா காலை வெட்டி விடுவேன். நீ வெட்டிய நான் பாக்குறேன். எனக்காக யாரும் சண்டை போட்டுக்க வேண்டிய அவசியம் இல்ல. நான் இந்த சொத்துக்கு ஆசைப்பட்டு இங்க வரல. செத்தாலும் அவர்தான் என் புருஷன். என் வயசுல வளர்ற குழந்தை அவரோட குழந்தைதான். அது எனக்கும் அந்த தெய்வத்துக்கும் தான் தெரியும். நானா இங்க வரல, பெரியவங்க பார்த்து கூப்பிட்டாங்க, வந்தேன். கேட்க கூடாது எல்லாம் கேட்டுட்டேன். மாமா, எனக்காக நீங்க எதுவுமே பேசாதீங்க மாமா. வாங்க. உன் குடும்பம் மொத்தத்தை சீவிட்டு அவளை உள்ள உட்கார வச்சிருப்பேன். தடுத்துட்டா. எல்லாத்துக்கும் சத்தியமா தெய்வம் இருக்கியா? அவ பாத்துக்குவா. வாங்க மாமா. ஓய்யா. வாங்க. அவ பாத்துக்குவாளா? எவ பாத்துக்குவா? எப்படி பாத்துக்குவா? எங்க பாத்துக்குவான்னு எனக்கு தெரியும்யா. நான் சீனித்தேவன் வந்திருக்காத்தா. தினம் வர்ற மாதிரி உன்னை கும்பிட்டுட்டு போறதுக்காக மட்டும் நான் இன்னைக்கு இங்க வரல. காலங்காலமா மனுஷன் உன்னை கேட்டு சலிச்சு போன கேள்விக்கு இன்னைக்கு விட தெரிஞ்சுக்கத்தான் வந்திருக்க முத்துமாரியம்மா. மனுஷனுக்கு மனுஷன் அடிச்சுக்கிட்டு தான் நியாயத்தை நிலைநிறுத்தணுமா? பாவத்துக்கு இன்னொரு பாவம் தான் பரிகாரமா? சொல்லு தாயே, சொல்லு. சுருட்டை நான் அழிச்சுட்டான் மாமன். உண்மை தெரிஞ்சு நீ இன்னும் அவனை சும்மா விட்டு வச்சிருக்கிற. ஒண்ணு அவன் குடும்பத்தை நான் வெட்டி தீவனும், இல்ல நீ பாத்துக்கணும். விடமாட்ட இந்த தடவை வினையை நீ அறுத்தே தீரணும். அது வரைக்கும் இந்த சீனித்தவனுக்கு சோறு தண்ணி எதுவும் கிடையாது. வழக்கம் போல இன்னைக்கும் தோப்புதானே? ஆமாப்பா, ஆமா. கவலைப்படாத, நான் வந்துட்டேன்ல. இனிமே உனக்கு ஜெயிப்புதான். ஆட்டிங் ஈஸி ராணி பிரிக்காத. வேற கார்டு போடு. பாயிண்ட் ஜாஸ்தி எடுங்க, நீ வேற. மேற்கையே ஆட்டின் ராசாவை போட போறான். அதனாலதான் சொல்றேன். அடிச்சாச்சுப்பா. நான் ஃபுல்லு. தம்பி யாரு நல்லா யோசனை சொல்லி கொடுக்குது? நான் தான் சுருட்டேன். சுருட்டையா? எந்த சுருட்டை? வேலுமணி தேவருடைய மகன் சுருட்டதான். அவன் தான் செத்து விட்டானப்பா. இப்போ உன் பக்கத்துல உட்கார்ந்து இருக்கிறதே சுருட்டையன் தானே?
என்ன கழுவாயி இடியாப்பம் புழியறியா? யாரு சின்ன தாயக்காவா? வா வா, உன் பொண்ணு சமைஞ்சதுக்கு தான் என்னால வரவே முடியல. இந்த காலத்து பொண்ணுங்க சமைக்க கத்துக்கிறாளுகளோ இல்லையா, சீக்கிரம் சமைஞ்சிடறாளுங்க. அது சரி, நீ என்ன இந்த உச்சி வேளையில பேய் வர்ற மாதிரி வந்திருக்க? ஒத்த புளிய மரத்தடியில புளியம்பழம் பொறுக்க போயிருந்த கழுவாயி, அப்படியே உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தேன். புளியம்பழம்னா தான் சின்ன தாயக்கா பேயா அலைவியே. சரி சரி உட்காரு, நான் இதை மட்டும் புளிஞ்சிட்டு வந்துடுறேன். என்ன என்னக்கா இடியாப்பா ரத்த சவப்பா வருது? அப்புறம் எப்படி சௌக்கியமா? செத்து போன உசுறு சொற்களாக போகும்னு சொல்லுவாங்களே, நீ இன்னும் போகலையா? நீ மேல போற வரைக்கும் நான் எப்படித்த போக முடியும்? நான் மேல போற வரைக்குமா? ஆமாத்த, உன் மனசாட்சி உன் கூட தானே வரும். உன் மனசாட்சி தானே நானு. பேய் இல்லையா? பேய்தான், பிசாசுதான். மனசாட்சின்னு சொன்னியே. மனசாட்சிதான். ஐயோ குழப்பலையே. நான் குழப்பலத்த, நீயே குழம்பிட்ட. ஏதா பேய்ங்கிறது குற்றம் பண்ண உங்களுடைய மனசாட்சிதான். சிலர் பேயும்பாங்க, பிசாசும்பாங்க. எப்படி வேணாலும் வச்சுக்கத்த. அதை விடு, எனக்கு ஜலதோஷத்துக்கு மருந்து கொடு. பேய்க்கு கூடவா ஜலதோஷம்? அடிச்சு போட்டது பாழுங்கணத்துல அழுகின தண்ணியில மூழ்கி இருந்தல்ல, அதனாலதான். உன் ஜலதோஷத்துக்கு நான் என்ன பண்றது? மூக்கு சிந்தி விடட்டா? மூக்க சிந்திரியா? இல்ல இல்ல இல்ல. வா இப்படி. வந்துட்டேன். சுருக்குன்னு நான் ஏதாவது சாப்பிடணுமே. ஊசி மிளகா தரட்டா? சுருக்குன்னு கேட்டியே. சின்ன பையன் கடையில போய் பிராந்தி வாங்கிட்டு அப்படியே மருதண்ணன் கடையில போய் கோழிக்கறி, இடுப்பு வேணாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், உடல் கறி, கொத்துக்கறி, தலைக்கறி எல்லாம் வாங்கிட்டு வா. இந்த கணக்கெல்லாம் வெளியில போய் வாங்கி எனக்கு பழக்கம் இல்லையே. முன்ன இதையெல்லாம் வாங்கிட்டு வர சொல்லி என்ன அனுப்புவீங்கல்ல? ஒரு பகல் செய்யின் பிற்பகல். ஐயோ, எல்லாரும் வீட்லயும் நிம்மதியா இருக்காங்க, நான் மட்டும் இப்படி நிம்மதி இல்லாம அலையிறனே. ஐயோ 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 ஐயோ, நான் என்னன்னு அப்பனே, மதுரை வீரா, முனியாண்டி, மொட்டைக்கருப்பா, ஐயோ 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 ஐயோ, நீ பிள்ளை அரப்பனாச்சே. ஐயோ, எனக்கு தலையும் புரியல, காலும் ஓடல, வளர்றேன். உனக்கு என்ன? நீ பாட்டுக்கு நல்லா வாட்ட சாட்டமா தொந்தியை தள்ளிக்கிட்டு உட்கார்ந்து இருக்கிற. நீ ஒரு சாமி, இந்த ஊருக்கு தேவைதானா? பேய ஓட்ட முடியாத சாமி நீ என்ன சாமி? என் பிள்ளையாரு, இந்த வழியா தானே அந்த சுருட்ட பைய பேயா என் வீட்டுக்கு வந்திருப்பான். நீ பாக்கல? வர்றவங்க போறவங்க எல்லாம் பாக்குறதுக்காகத்தானே மரத்தடிக்கு மரத்தடி உட்கார்ந்துகிட்டு இருக்க. என்ன பண்ணனேன்னு கேக்குறேன். சின்ன பையா, சின்ன பையா, ஏன்டா என்ன பயமுறுத்துற? ஏற்கனவே நான் பயந்து போய் பொண்ணோட குடிச்சிட்டு படுத்து கிடக்குறேன். என் தாயி நீ வேற காதுகிட்ட வந்து பயமுறுத்துற. சின்ன பையா, பிராந்தி பாட்டில் ஒண்ணு குடுற. பிராந்தியா? நீங்களும் ஆரம்பிச்சிட்டீங்களா? எனக்கு இல்லடா இளவு மகனே, என் வீட்டுக்கு வராத விருந்து ஒண்ணு வந்திருக்குடா. வராத விருந்து வந்திருக்குன்னா அது என்ன, ஆடா மாடா? ஐயோ, ஆடு மாடா இருந்தா பருத்தி கொட்டையும் புண்ணாக்கு வச்சு பாலை கறந்துக்கிட்டு விரட்டி இருப்பேனே. என் வீட்டுக்குள்ள பேயா வந்து உட்கார்ந்துருக்காண்டா அந்த சுருட்ட பையா. சுருட்டையா? ஆமாண்டா, செத்து போன சுருட்டதாண்டா. அவனுக்கு தாண்டா பிராந்தி. என்னது சுடுது? தண்ணி எங்க இருந்து வருது? என்னடா அது? நேத்து சீட்டாட்டத்துல அவனை பார்த்ததுல இருந்து இப்படிதான். நீயுமா பார்த்த? ஆமாம் தாயி. ஐயோ, நீங்களே குடிசைக்குள்ள போய் ஒரு பாட்டில எடுத்துக்கிட்டு போங்க, எனக்கு காசு கூட வேணாம் தாயி. ஐயோ, உன் குடிசைக்குள்ள நான் எப்படி தனியா? என்னடா தட்டி வேற தட்டுக்கிட்டு விழுகுது. மருதண்ண, மருதண்ண, ஏன்டா ஏன் இப்படி வேத்து விறுவிறுத்து வந்திருக்க? வேர்த்தா என்ன, வெந்தா போயிடுவேன். அதை விடு. நீ என்ன பண்ற? இதுல கோழிக்கறி,
இடுப்பு வேண்டாம், தொடக்கறி, முட்டை ஆம்லெட், முட்டை வேண்டாம். முட்டை இல்லாம முட்டை ஆம்லெட்டா? சொன்னதை செய்யி. அப்புறம் இந்த குடல் கறி. குடலே இல்லாமையா? இல்லாம தான் செய்ய. ஆமா, பெரிய வீட்டுல இருந்து இத்தனை நாளா யாரும் இங்க வந்து இப்படி கேட்டது இல்லையே. என்ன பண்றது, தலைவிதிய நீ நம்புறியா? நம்புறது என் கடையில இருக்கிற தலைக்கறியத்தான். ஐயோ, தலைக்கறிய மறந்துட்டனே, என்ன கொன்னே விடுவான். இந்த அதையும் சேர்த்துக்க. இலை, பெரிய வீட்டம்மா சொன்னதெல்லாம் இந்த கேரியர் எடுத்து வைடா. ஆமா, இவ்வளவு ஐட்டம் கேக்குறியே, விருந்துக்கு வந்திருக்கிற உறவு யாரு? விருந்துக்கு வந்திருக்கிற உறவா? சொல்றேன், கட்டிக்கிறதுக்கு வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல. வேட்டியா? எதுக்கு? விருந்து யாருன்னு நான் சொன்னதுக்கு அப்புறம் அது உனக்கு புரியும். செத்து போன சுருட்டை இருக்கானே, அவன்தான் செத்து போயிட்டானே, எப்படி இருப்பான்? சொல்றேன், வேற வேட்டி வச்சிருக்கேன் இல்ல. வச்சிருப்ப. செத்து போன சுருட்டை பேயா வந்து எங்க வீட்டுல உட்கார்ந்துகிட்டு இருக்கான். அடி ஆத்தி, இவ்வளவா? அட அறிவு கிட்ட முண்டம், ஆள் நிக்கிறது தெரியல, கடையை கழுவி விடுற நேரத்தை பாரு. கழுவி விடுறானா? நான் என்னமோ நினைச்சேன். நிசமாவே சுருட்ட வந்திருக்காங்கறியா? ஐயோ, வந்திருக்கானே. கால் இருந்ததா? உருவத்தை தொட்டு பாத்தியா? பேய பார்த்ததுக்கு அப்புறம் நான் உசுரோட இருக்கிறதே பெருசு, இதுல தொட்டு வேற பாக்கணுமா? மருதண்ணே, நீ என் கூட வந்து பேய தொட்டும் பாரு, முடிஞ்சா கட்டியும் பொருள். ஆமா, உன் புருஷன் எங்க? புருஷன் அந்த குறுக்கு தெரு தேவடியா வீட்டுல தண்ணியை போட்டு படுத்து கிடப்பாரு. நான் இங்க தெருவா நாயா அலைஞ்சு பேய்க்கு பிராந்தி வாங்கிட்டு போறேன். மருதண்ணே, நீ என் கூட கொஞ்சம் துணைக்கு வாண்ணே, நீதான் ஆம்பளையாச்சே. நீ ஆம்பளைன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவசியம் புறப்பட்டே ஆகணும். அப்பா, இலை, நல்லா கவனிச்சுக்கடா. எதுக்கும் கையில ஒரு வேட்டி எடுத்துட்டு வந்துரு. வேட்டிங்கிறா? ஏன்டா அப்படி பயந்து நடக்கிற? தைரியமா வா. என்னமா சொன்ன உடனே காணோம்? மருதண்ணே, நீ முதல்ல சமயக்கட்டுல போய் பாரு, அப்புறம் சொல்லு. சரி. எதுக்கு நான் ஒரு வேட்டி எடுத்து வைக்கிறேன்? ஒருத்தரையும் காணுமே. யாரும் இல்ல கழுவாயி, நான் அப்பவே சொல்லல இது மன பிராந்தின்னு. நான் வரேன். ஐயா, என்ன தனியா விட்டுட்டு போறேங்கிறியே, என் புருஷனும் இல்ல, கொஞ்ச நேரம் இந்த நாக்காலியில உட்காரேன். புருஷனும் இல்ல, நாற்காலியில உட்காரு. இந்த வார்த்தை யாராவது கேட்டாங்கன்னா என்ன நினைப்பாங்க? தப்பாதான் நினைப்பாங்க. போறேங்கிறியா? சரி, நான் வரேன். போறியா? ஐயோ, ஐயோ. அத்தை, இங்க வாத்த. இதை எடுக்க மாட்டியா? ஓடு, நான் எடுக்க மாட்டேன். ஓட மாட்டேன். நீயே எடுத்துட்டு வா. எங்க ஓடுற? இதையெல்லாம் எடுத்துட்டு வந்து சோத்த போடு. ராங்கிய ஊத்து. இவன் உண்மையிலேயே செத்து போய் பேயா வந்திருக்கிறானா, இல்ல சாகாம கிணத்துல இருந்து எந்திரிச்சு வந்திருக்கிறானா? அந்த உலக்கைய எடுத்து ஓங்கி ஒரு அடி அடிச்சு பார்த்தா? ஓங்கி அடிச்சு பார்த்த? அடி ஆத்தி, மனசுல நினைக்கிறது அப்படியே சொல்லுதே. உண்மையிலேயே இது பேய்தான். பேயேதான். எப்படி வேணாலும் தான் வச்சுக்கன்னு அப்பவே சொல்லிட்டல்ல. என்ன கொஞ்சம் ஊத்து. ஊத்துறேன். அத்தை, வா இப்படி. நான் இனிமே வரமாட்டியே. அடிக்கடி வருவேன். வருவியா? ஆமாத்த, நான் வரட்டுமா? அடி ஆத்தி, என்ன இந்த அடி அடிச்சுட்டான்? பேயாரங்கிறது இதானா?
என்ன மிளகாயா காயா பழமா மிளகாதான் மிளகாதான் இப்ப எதையாவது சுருக்குன்னு கடிக்கணுமே இத கடிச்சா சுருக்குன்னு இருக்குது என்னது மிளகாய் திங்கிறா? ஆய் ஏண்டா மறுபடியும் புருஷன் மாதிரி வந்திருக்கிறியா? உன் புருஷ மாதிரி வந்திருக்கேன்னா நான் இல்லாத போது எவன்டி வந்தான்? அப்ப மாதிரி நான் பயப்படுவேன் நினைக்காத. இப்ப நான் ரொம்ப தைரியமா இருக்கேன். நீ சுருட்ட தானே? சுருட்டையும் இல்ல பல்ட்டையும் இல்ல, நான் உன் புருஷன்டி. புருஷனா? எங்க? ஆமா புருஷன் தான். புருஷா, நான் மறைச்சு வச்சிருந்த பிராந்தியை நீ குடிச்சிட்டியா? நீ வச்சிருக்கிறத நான் ஏன் குடிக்கிறேன்? நான் வாங்கிட்டு வந்து குடிச்சேன். வாங்கிட்டு வந்து குடிச்சியா? சுருட்ட பைய வாங்கிட்டு வா சொல்லி குடிச்சான். அவன் குடிச்ச மீதிய நான் குடிச்சேன். என்னடி சுருட்ட சுருட்டங்கிற? செத்து போனவன் எப்படி வருவான்? வந்தானே பேயாட்டம் வந்தானே. நீ செத்து போன நாயா வருவியா பேயா வருவியா? நீ எப்படி எல்லாம் பிரியப்படுவ அப்படியெல்லாம் வருவ. நல்லாலே சும்மா இந்த காலத்துல பேயாவது பிசாசாவது என்ன குடிச்சிட்டு வளர்றியா? ஐயோ சுருட்ட பையல்ல வந்ததுதான் வந்த. இந்த முண்டை இருக்கும்போது வந்திருக்க கூடாது. நம்ப மாட்டேங்கிற. இப்படித்தான் அவன் என்ன அடிச்சான். நான் அடி பேய் அடின்னு சொல்லுவாங்களா, அந்த அடி எங்கப்பா. நீ குடிச்சிட்டு தடுமாறனால உன்னை சும்மா விடுறேன். இல்ல தூக்கி போட்டு நெஞ்சிலேறி ஒரே மீதி மிதிச்சிருவேன். அவன் செத்த நாள்ல இருந்து அதே ஞாபகமா இருக்க. அதான் அவன் உன் கண்ணுக்கெல்லாம் அப்படி தெரிறான். பேயாவது பிசாசாவது ஓடி உள்ள. வீடு இந்த பக்கம் இருக்கடி. சுட்டிக்கிட்டுப்பா. ராணி, நீதானே படுத்திருக்க? ஐயோ ஆமாம்மா, ராணி தானே. ஏமா இப்படி தொந்தரவு பண்ற? பேய் பிசாசம் நினைச்சுக்கிட்டு பேசாம படுத்து தூங்குமா. தூக்கம் வரலம்மா. ஏண்டா காலடியில் படுத்துட்டு ஒரு முறை என்னங்க என்னடி தூக்கம் வரலையா? வரல. புரண்டு புரண்டு படுக்கிறீங்களே, கால் அமுக்கி விடட்டா? அமைப்பு விடு. இந்த சுருட்ட பைய செத்ததுல இருந்து கால் அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல, கை அமுக்கிறதுக்கு ஆள் இல்ல. சரியாவே அமுக்க மாட்டாங்க. என்னடி பேச்ச காணா? அம்மா ஏண்டி வரல போடுங்கிற? அம்மா அப்பா அப்பப்பா நான் சுருட்டதா மாமா? இல்ல, இருக்காது, இருக்கவே இருக்காது. என் பொண்டாட்டி பேய பத்தி சொன்னா நான் அதையே நினைச்சிட்டு படுத்திருந்தேன். அதனாலதான் எனக்கு அப்படி தோணுது. மாமா, எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி என்ன வளர்த்தியா? இல்ல. நான் தாயில்லா பிள்ளைதானே? என்ன நல்லா படிக்க வச்சியா? இல்ல. தப்புதானே? ஆமா. என்ன அடிச்சு கொன்ன? ஆமா. ஊரு கதை மறைச்ச? ஆமா. சட்டத்தை ஏமாத்துன? ஆமா. உன்னை சும்மா விடலாமா? உன்னை நான் தண்டிக்காம விட மாட்டேன். நான் வந்துகிட்டே தான் இருப்பேன். மாமா, நான் புள்ளி வச்சா வச்சதுதான். என்னமா அது பயங்கர சத்தம்? உங்க அப்பா தாண்டி அலறாரு. என்னங்க
என்னங்க அப்பா என்னங்க ஏன் அழறீங்க அமுக்கு ஐயோ அப்பா அமுக்குறதா ஆ. யார என்னங்க சுருட்ட பய பேய வந்து வந்துட்டானா? அமுக்கி கிக்கி அமுக்கி கிக்கி குருட்ட பேயா வந்து அமுக்கி கிக்கி கிக்கி அமுக்குனானா இப்போ அது நான் சொல்றத நம்புறீங்களா இருங்கம்மா இந்த 20th செஞ்சுரில போய் பேய் பிசாசுல பேசாம இழுத்து போத்திட்டு படுத்து தூங்குங்கப்பா படுத்துக்கிறீங்களா என்னை விட்டு போகாது எனக்கு பயமா இருக்கு இங்கே உட்காருங்க ஐயோ அம்மாடி இங்கதான் இருக்கேன் இருந்தா சரிதான் இங்கதாங்க உட்காரு இடத்துல உட்கார்ற கட்சி தள்ளி உட்காரு தும்மல் வச்சு தும்முனே இனிமே தும்மலாம் தும்ம கூடாது. ராத்திரில என்னடா தும்மல் அதான் நான் பகல்ல தும்பிக்கிடா. அழுவாயே அந்த கருப்பு துணி எடுக்க சொல்லு, எனக்கு பயமா இருக்கு. என்ன கருப்பு துணிய ஐயோ மூடிக்கடா அதை விட பயமா இருக்குடா ஐயோ கழுவாயே எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பாட்டு பாடு, நான் பொழுது ஓட்டிக்கிறேன். நான் பாண்டா நீ கூட பாடுறியா நான் வரணுமா எட்டு வச்சிருவேன். நான் இந்த ரெண்டு தானே வேண்டாங்கிறது. நீ பாடுமா. நீ பாடுறியா ஆ. ஆத்துக்குள்ளே ஏலேலோ அத்தி மரம் அகில அகில அத்தி மரம் அளவு பார்த்து ஐல புடி அறுக்கி தள்ளு அகில அகில அறுக்கி தள்ளு குளத்துக்குள்ளே ஏலேலோ கொய்யா மரம் அகில அகில கொய்யா மரம் கொம்பு பார்த்து ஐல புடி கொத்தி தள்ளு அகில அகில கொத்தி தள்ளு நாத்துக்குள்ளே ஏலேலோ நச்சு புல்லு அகில அகில நச்சு புல்லு நச்சு புல்லே ஐல புடி நறுக்கி தள்ளு அகில அகில நறுக்கி தள்ளு வேய பார்த்து ஐல புடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு வேய பார்த்து ஐல புடி பெனாத்தி தள்ளு அகில அகில பெனாத்தி தள்ளு சோறு தண்ணி கூட இல்லாம இப்படி உட்கார்ந்துருக்கீங்களே மாமா, சாப்பிடுங்க மாமா. அவ இருக்காங்கிறது எனக்கு தெரியணும். தப்பு செஞ்சவங்களை அவ தண்டிக்கணும். அது வரைக்கும் இந்த சீனித்தே முதல்ல ஒரு சொட்டு தண்ணி கூட படாது. அதுக்காக எத்தனை நாளைக்கு மாமா இப்படியே இருப்பீங்க? எத்தனை நாள்னு சொல்ல வேண்டியவன் நாள்ல அவ இது என்ன மாமா காரியம்? அவ தண்டிப்பான்னு என்ன நிச்சயம்? ஒரு நாள் சுகமே வாழ்நாள் பூரா போதும்னு வைராக்கியமா வெள்ளப்பொடியோட வாழ்ந்துட்டு இருக்கிற என் ராசாத்தி அந்த கேள்வி கேட்கிறா. என் மகன் மேல வச்சிருக்கிற பாசத்துக்காகவா நீ இப்படி செய்யற? இல்ல, சத்தியத்துக்காக செய்யறேன். இந்த உலகத்துல சத்தியம் சாகலைன்னு காட்டுறதுக்காக இதை செய்யறேன். சத்தியமே அவதான். சொல்லட்டு அவ. அவளாச்சு நானாச்சு. அன்னைக்கு பொண்டாட்டிய வழி மேல விழ வச்சு பாத்துட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. நீங்க கண்ணு மூடி படுத்துட்டு இருக்கீங்களே. எனக்குள்ள ஒரு பெரிய போராட்டமே நடந்துட்டு இருக்கு. என்ன போராட்டம்? உன்னை மேலேந்து கீழே ரசிக்கிறதா இல்ல கீழேந்து மேல ரசிக்கிறதான்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பாக்குறதுக்கே இப்படி யோசிச்சா அப்புறம் எப்படி? இப்ப கண்ணை திறக்க போறீங்களா இல்லையா? நான் போய் தூங்கிடுவேன். சரி, கண்ணை திறக்கிறேன். நான் சொக்கி விழுற மாதிரி ஒரு புன்னகை கூட. சரி. என்னங்க விளையாட்டுக்கு காட்டினா இப்படி பயந்துட்டீங்க? சின்ன வயசுல இருந்து எனக்கு இந்த மாதிரி பூச்சாண்ட விளையாட்டுலாம் பிடிக்காது. யார் இந்த நேரத்துல? விவஸ்தை கெட்டவன். யாரும் இல்ல, கல்யாணத்துக்கு வந்த குழந்தைங்களா இருக்கும். பட்டிக்காடுங்கிறது சரியாதான் இருக்கு. கொஞ்சம் கூட இங்கிட்டுமே தெரியல.
யாரையும் காணும். சரி வாங்க. யாரா நீ? யாரா நீ? என்ன என்னம்மா என்ன கத்துன? மாப்பிள முதல் ராத்திரியில எப்படி நடந்துக்கிறேன்னு தெரியாம இப்படி அற வாங்குவீங்க? என்னம்மா நீ மாப்பிள்ளையும் சின்ன பிள்ளை தானே, முன்ன பின்னதான் இருக்கும், அதுக்காக இப்படி அறையிறது? சும்மா இருமா. சுருட்டை அரைஞ்சா அரைஞ்சானா? சுருக்கு எடுத்துருப்பானே. அந்த சுருட்டைங்கிறது யாரு? அவன் எங்களுக்கு வேண்டிய பையன், செத்து போயிட்டான். இப்ப பேயா வந்து தொல்லை கொடுக்கறான். ஏய்யா, என்னங்க போய் கதவு திறந்து பாருங்க என்னன்னு. இது என்னடி இந்த சின்ன விஷயத்துக்கெல்லாம் என்ன போய் பார்க்க சொல்ற? என் பங்காளி பட்ட சோம்பருக்கான், போய் பாப்பான். போடா. நான் என்ன கண்ண மூடிட்டு கதவு திறக்கிறேன், நீங்க போய் பாருங்க. போடா, போய் திறந்து பாருடா, போ. ஏன் கத்துற? பூனை. பின்ன இந்த வீட்டுக்குள்ள யானையா வரும்? காளுக புலி கண்டதுக்கெல்லாம் கத்தினா கண்ணை தோண்டிடுவேன். சும்மா இருங்களே. ஏமா ஒருத்தரையும் காணமே. நாங்க பார்த்தோம்மா. சாந்தி மூர்த்தி இப்படி ஆயி போச்சு, என்ன பண்றது? ஒண்ணு செய்வோமா? என்ன? நம்ம எல்லாரும் கட்டில சுத்தி உட்கார்ந்துக்கோமா? ஓ, அப்படி செஞ்சுட்டா சாந்தி மூர்த்தம் நல்லாவே நடக்கும். அடி போடி பைத்தியக்காரி, இன்னைக்கு சகுனம் சரியில்லை, சாந்தி மூர்த்தத்தை தள்ளி போடுவோம். போயிட்டு வரேம்மா. போயிட்டு வாமா. நாங்க அடிக்கடி பாளையத்துக்கு வந்து உன்னை பாத்துக்கிறோம். சரி சரி, அனுப்பிச்சு வை. செகுடுவீங்க ஐயா, பொண்ணை மாப்பிளைய பத்திரமா வச்சுட்டு போய் உத்தம பாளையத்தில் அவர் வீட்டுல இறக்கி விட்டு வந்துரு. சரிங்க. ஓட்டா செகுடுவீங்க. ஏன் இவ்வளவு வேகமா போற? மெதுவா போ. ஐயோ காசு ஓட்டுப்பா. மெதுவா போப்பா. என்னப்பா சொல்ல சொல்ல அப்படியே போற? மெதுவா போ. ஐயா ஐயா, என்னது? வண்டியை விட்டு நீ எங்கடா வந்த? இங்க இருந்த வண்டியை காணுங்க. என்னது வண்டியை காணுமா? நீ தானே வண்டி ஓட்டுன? நான் எங்க ஓட்டினேன்? நீ ஓட்டலையா? ஏண்டி அப்போ வண்டியை ஓட்டுனது? இதையெல்லாம் கேட்டுக்கிட்டு இதுவா நேரம்? ஏய், நீ போய் தட்டு வண்டி கேட்டா, பின்னாடி போய் பாப்போம். வேகமா ஓட்டலாம் செகுடுவீங்க. வளர்த்த மாட்டு தட்டி ஓட்ட. ஐயா என்னாச்சு? இறங்குங்க. ஐயோ அம்மா அம்மா. ஐயோ, வண்டியை ஓட்டணும் வண்டிக்காரன் இல்ல, சுருட்டேன். பெத்தவங்க செஞ்சது புள்ள மேலன்னு சொல்லுவாங்க, நீ செஞ்சது ஒப்பாரி வைக்க நேரம் மாடியது. தூக்கடி பிள்ளைகளை வீட்டுக்கு கொண்டு போலாம். என்னால நம்பவும் முடியல, நம்பாம இருக்கவும் முடியல. அவளை சுருட்டேன் ஆவி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சாதாரணமா கொலையோ தற்கொலையோ நடந்தாதான் இந்த மாதிரி பேயா அலைவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அந்த மாதிரி இந்த வீட்டுல ஏதாவது நடந்திருக்கா? நடந்தது என்னன்னு நான் சொல்லிடுறேன். பல்லெல்லாம் தட்டி போடுது. நீ என்னடி சொல்றது? நான் சொல்றேன். மாப்பிள சுருட்டைய நம்ம அந்தஸ்துக்கு தகுதி இல்லாத ஒரு பொண்ணை காதலிச்சான்.
மாமேங்கிற முறையில அதை தப்புன்னு நான் கண்டிச்சேன். இதுக்கு போய் தற்கொலை பண்ணிட்டான். இவன் தைரியமான ஆம்பளையா இருந்தா அரிவாள் எடுத்து வந்து என் கழுத்துல வச்சு நான் அந்த பொண்ணை தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு என்கிட்ட கேட்டிருந்தா நான் அந்த பொண்ணைய கல்யாணம் பண்ணி வச்சிருப்பேன். போல பையன் உசுரோடு இருக்கும் போது விட்டுட்டு இப்ப பேயா வந்து மிரட்டுறான். நம்ம பொண்ணு இந்த பட்ட சம்பு தரத்திட்டு போனாலே என்ன நானே தெரியலையே. நம்ம பொண்ணுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. அநேகமா இந்நேரம் பட்ட சோம்பு தான் மசாலா ஆயிருப்பான்னு நினைக்கிறேன். என்னங்க கதவு திறந்து பாப்போமா? என்ன மசாலாவியா? ஐயோ என்னங்க நீங்க வாய முடி. விடிகிற வரைக்கும் வாயை திறக்கப்படாது. எல்லாம் விடிஞ்சதுக்கு அப்புறம் தான். என்னங்க ராணி எந்திரிச்சு உட்கார்ந்துகிட்டு இருக்காளே, இப்ப போய் பாப்போமா? பார்க்கலாம். போய் பார்க்கலாம் வாங்க. ராணி ராணி ராஜாத்தி, ராத்திரி என்னெல்லாம் பண்ணிட்டமா நீ? ஆமாம்மா, திடீர்னு நீ பாட ஆரம்பிச்சிட்ட. உன் மூஞ்சில சுருட்ட பைய தெரிய ஆரம்பிச்சிட்டான். நாங்கெல்லாம் பயந்து போயிட்டோம்மா. ராணி, பட்ட சோப்பு துரத்திட்டு போனியே, அவன் என்ன ஆனா? என்ன இப்படி பிரம்ம முடிச்ச மாதிரி ஆயிட்டாளே? இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. இதை எப்படியே விட்டுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்காதுங்க. என்ன ஆனாலும் சரி, சின்ன தாயக்கா சொன்ன மாதிரி செஞ்சிட வேண்டியதுதான். ஐயா, எங்க பொண்ணு மேல ஆவி சேஷ்டை இருக்குதுயா. நாங்களும் பார்க்காத வைத்தியம் எல்லாம் பார்த்துட்டோம், எதுலயுமே குணமாகல. இங்க வந்தா தீராத வியாதி எல்லாம் தீரும்னு சொன்னாங்க. அதை நம்பித்தான் ஐயா வந்திருக்கோம். உங்க பொண்ணு சாயங்காலம் கூட்டியாங்க. அவளை குளிக்க வச்சு ஈர துணியோட ராத்திரி 12 மணிக்கு கோயில் பலிபீடத்துல உட்கார வைக்கணும். அதுக்கப்புறம் என்ன நடந்தாலும் அவளை பொழுது விடுகிற வரைக்கும் யாரும் பார்க்க கூடாது. இதான் இங்க உள்ள ஐதீகம். இத நாங்க தண்டோரா போட்டு ஊர் ஜனங்களுக்கு சொல்லிடுவோம். அதுக்கப்புறம் யாரும் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாங்க. நீங்க சாங்கியத்துக்கு வேண்டிய ஏற்பாட்டை பண்ணுங்க. போயிட்டு வாங்க. சத்திரத்துல தங்கிக்குங்க. எந்த காரணத்தை கொண்டு வெளியே வரக்கூடாது. நாளை காலையில நான் வந்து உங்களுக்கு நீங்க போகலாம்.
ஏங்க இப்படி கத்துற? போய் என்னன்னு பாத்துருவோமா? பாருங்க, என்ன ஆனாலும் காலையில வரைக்கும் பாக்குறான்னு சொல்லிருக்காங்க. நல்லதோ கெட்டதோ உன்னை நம்பிட்டா அதை முழுசா நம்பணும். பொண்ணு உசுறு போற மாதிரி கத்துறா, நடுராத்திரியில தனியா விட்டு வந்திருக்கோம். நிலைமை புரியாம பேசுறீங்களே. நான் சொல்ல வேண்டியது சொல்லிட்டேன், அதுக்கப்புறம் உங்க இஷ்டம். மாப்பிள்ள யாருக்கும் தெரியாம தள்ளி நின்னு பாத்துட்டு வந்துடுறோம். வாங்க. பாவி, பணத்துக்கு ஆசைப்பட்டு நீ பண்ண பாவம் தாயா இப்ப என்னையும் சேர்த்து தரத்துது. எல்லா பாவத்தையும் சேர்ந்து செஞ்சுட்டு இப்ப என்ன திட்டியாடே? நீயும் அப்பவே மாப்பிள்ள போக வேண்டாம்னு சொன்னாரு, பேச்ச கேட்காம வந்தோம். இப்ப என்னமா நடக்குது? பேய் காத்துன்னு சொல்லுவாங்க, அது இதானா? பேய விரட்டுறதுக்காக சாமி கிட்ட போனோம். பேய் சாமி கிட்ட வரவாங்கின மாதிரி நம்மள விரட்டுதே.
வந்தாங்களா? என்னையா என்னாச்சு சொல்லு. ராத்திரி 2 பேருமே வந்தாங்க. நம்ம தோட்டத்து பக்கத்துல இருக்கிற பாழு கிணத்துல விழுந்து செத்துட்டாங்கம்மா. அவங்கள காப்பாத்த இந்த ஊர் ஜனங்க யாரும் வரமாட்டேங்க. சொல்றேன் ராணி, அவங்க செஞ்ச பாவங்களுக்கு அதுவும் தண்டனை. இதோ பாரு, அது பிரயோஜனம் இல்ல. இன்னும் நடக்க வேண்டியதை பார்ப்போம். பேயென்றும் பிசாசென்றும் காத்தென்றும் கருப்பென்றும் பெயரிட்டு அழைத்திடுவார் இந்த பூமியில். அத்தனையும் இந்த சக்தியின் மாய வடிவங்கள், தவறு செய்பவர்களின் மனசாட்சி பிம்பங்கள். அவளன்றி ஓர் அணுவும் அசையாது. அந்த சக்தியை வணங்குவோம். ஹலோ சார், குட் மார்னிங். கும்பிட்டுக்கிறேன். சாரி, யாரு? ஓ, கண்ணாடி போட்டு உங்களுக்கு அடையாளம் தெரியலையா? நான் தான். நம்ம அழகேச. என்ன அது கோலம்? சரக்கு கொண்டு வந்திருக்கேன், சாம்பிள் பார்த்துட்டு ஆர்டர் கொடுங்க. உட்காரு. சரக்கு நல்ல சரக்கா? இது வால்பாறை சரக்கு. மொடா குடியான் கூட 3 கிளாஸ்க்கு மேல தாங்கவே மாட்டான். குடு குடு குடு. இது உறையூர் பட்டை போட்டு ஊற வச்சது, சும்மா ஊத்தி ஊத்தி குடிச்சுக்கிட்டே இருக்கலாம். இது சுருளி மலை சரக்கு, குடிச்சா சுருக்கு சுருக்கு ஏறும். இதான் நல்லா இருக்கு, குடு. சரக்கு விஷயத்துல நீங்க ISI முத்திர மாதிரி ஆச்சே. அப்படி இல்லன்னா பரம்பரையா இந்த ஊர்ல தொழில் செய்ய முடியுமாடா? டேய், மழை இல்லாம இந்த ஊர்ல வறட்சி வந்திருக்குது. ஆனா இந்த தண்ணிக்கு மட்டும் வறட்சி வர விட்டதே இல்லடா. பம்பு செட்டே இல்லாம ஒரு பசுமை புரட்சியா பண்ணிக்கிட்டு இருக்கேன் நானு. அண்ணே, என்னம்மா? நான் கோயிலுக்கு போயிட்டு வரேன். போயிட்டு வா. இப்படி ஒரு தங்கச்சிக்கு இப்படி ஒரு அண்ணன். அழகேசா, என்னது சிகரெட் பிடிக்கிற? இல்லையே. அந்த கை காட்டு. இந்த கை காட்டு. இங்க பாருங்க. என்ன ஏமாத்த முடியாது. 2 கையும் காட்டு. இங்க பாருங்க. ஆமா, 2 கையிலும் இல்ல, சிகரெட் இல்ல. வாயில இருக்கு. நான் பெரிய மனுஷன் ஆயிட்டேனே. எப்போ? நேத்து. என்னங்கடா அது? பொம்பளைங்க தான் பெரிய மனுஷி ஆவாங்க. நீயுமா ஆயிட்ட? அதுல என்ன, நான் காதலிக்க ஆரம்பிச்சேன்ல. யாரு? அது என்ன கேக்குறீங்க? சரி, கேட்க கேளுங்க. என்ன வீம்பு வீராச்சம் இல்ல? யாரு? வீம்பு வீம்பு. வீம்பு வீம்பு. ஆமண்ணே, அவர் பொண்ண நான் மனசார காதலிக்கிறேன். அவங்க அப்பா நந்தி மாதிரி குறுக்க நிக்கிறான். என்னென்ன பண்றது? துணியை வச்சு கத்தியால குத்திரு. அண்ணா, என்னென்ன இது? காதலிக்கு ஐடியா கொடுக்கணும், கம்ப்யூட்டருக்கு ஐடியா கொடுக்குறீங்க. சொல்றேன், கொடுங்க. நான் எத்தனை பேரை லவ் பண்ணிருக்கேன் தெரியுமா? அப்படியா? ஆனா எந்த பொண்ணு என்ன லவ் பண்ணல. கவலைப்படாத, காதலிக்கிறதுக்கு ஐடியா எக்கச்சக்கமா கைவசம் இருக்கு. சொல்லுங்க. ஒரு 10 வாழைப்பழம் வாங்கித்தா. பழத்துக்குள்ளயா இருக்கு? பழத்துக்குள்ளதான விஷயமே இருக்கு. வாங்கி தரேன். 20 முறுக்கு வாங்கித்தா. நான் என்ன சொல்றேன், கடையை எடுத்துக்கங்க. ரொம்ப நன்றி. அண்ணா, விளையாடு சொன்ன. சரி, பேப்பர் வாங்க. வெள்ளை பேப்பர்ப்பா. வெள்ளை பேப்பர் குடியா? தரங்க 10 பைசா. குடியா? இந்தாங்க. இந்தாங்க அண்ணா. நீயே எழுது. முதல்ல காதல் கடிதம் எழுதுற, நீட்டா எழுதணும். இவ்வளவு தானே? போடுறேன். பாருங்க. லட்டு, ஜிலேபி, அல்வா. என்னடா அது? இதெல்லாம் ஸ்வீட்னே. ஐயோ, ஸ்வீட்டா எழுத சொன்னா ஸ்வீட்டே எழுதி வச்சிருக்கியே. நல்ல வேலை. காரமா எழுதுன்னு சொன்னா காராச்சவு பச்சை மிளகான்னு எழுதிடுவா போல இருக்க. அப்படிலாம் எழுதக்கூடாது. நான் சொல்றபடி எழுது. கண்ணு, நமது காதல் பிரமாதமான காதல். உன் முகம் பால்வடியும் முகம். நமது காதல் தயாராவதற்குள் கல்யாணத்தை முடித்து விட வேண்டும். இல்லை என்றால் ஊராரெல்லாம் ஒன்று சேர்ந்து நம்மை வெண்ணெய் எடுத்து விடுவார்கள். இப்படிக்கு நெய், இப்படிக்கு நீ. அழகே என்ன இந்த லெட்டரை யார்கிட்ட கொடுக்கலாம்? நம்ம வீட்டுக்கும் பால் ஊத்துறவன் அவங்க வீட்டுக்கும் பால் ஊத்துற ஒரே ஆளு சிங்கரன் தான். அவங்கிட்ட இதை கொடுத்து அனுப்புவோம். சக்சஸ் ஆச்சுன்னா ஓகே. அடி விழுந்துச்சுன்னு வச்சுக்க,
அவன் வாங்கிக்கிறட்டும். நல்ல ஐடியா என்ன? வணக்கண்ணே. உங்களை பத்தி பேசிக்கிட்டு இருந்தான். அப்படியா? உங்களுக்கு ஆயுசு 100. என்ன பேசுனீங்க? கூடிய சீக்கிரம் நீ அடி வாங்க போறேன்னு. கூடிய சீக்கிரம் நீ நல்லா வாழ போற, அடிக்கடி இல்லாம நிம்மதியா இருக்க போறேன்னு பேசிக்கிட்டு. நான் ரொம்ப நாளைக்கு கறக்கணுமுங்க. இந்த பேப்பரை வீம்பி வீராசாமி பொண்ணுகிட்ட கொண்டு போய் கொடுத்துரு. இதுல என்னங்க இருக்கு? வீம்பு வீராசாமி பொண்ணு ஒரு எருமை கட்டுச்சு, அத விவரமா எழுதிருக்கேன், அவள்கிட்ட போய் கொடு. அப்படியா? அந்த பொண்ணு வாங்குற எருமை மாடு நான் கறப்பாங்க. நான் வரட்டுங்களா? ஒரு நிமிஷம் பாத்துட்டேன் போ. சரி சரி. என்ன எதுக்கு பாத்தீங்க? இவன் நல்லா இருக்கும் போதே ஒரு தடவை முழுசா பாத்துக்கிட்டேன். திரும்பி வரும்போது அரைகுறையா வர்றானோ இல்ல வராமலே போயிடுறானோ. மதுரைக்கு மாவட்ட கலெக்டர் வந்தார். இப்ப கலெக்டர் எல்லாம் மாவட்ட ஆரம்பிச்சுட்டாங்களா? ஓஹோ, மாவட்ட கலெக்டர் வந்தார். பிரிச்சு படிச்சுட்டேன். செம்புதான் வச்சிருக்கேன்ல, ஊத்திட்டு போய்யா. என்ன வீம்பு வீராசாமி, என்ன சவிக்கமா இருக்கீங்களா? இல்ல, இப்ப என்ன பண்ணணுங்கிற? நான் என்ன மாத்திரை மருந்தா வாங்கி கொடுக்க முடியும்? வெளியில வந்து உட்கார்ந்து இருக்கிறீங்களா? காத்து வாங்கவான்னு கேட்டேன். காத்து வாங்கல, விக்க. நல்ல வியாபாரம். பாலை ஊத்திய. என்ன பால் தண்ணியா இருக்குது? மெதுவா கேட்கப்படாது. பதட்டத்துல பாதி பாலை கீழே ஊத்தி விட்டேன். எரும மாடு இன்னைக்கு தண்ணி அதிகமா குடிச்சிருச்சு. ஓஹோ, மாட்டுக்கு கூட குடிக்க தண்ணி கிடைக்குதா? மாட்டுக்கு கிடைக்குது, மனுஷனுக்கு கிடைக்கல. என்ன உன்னோட பெரிய விவகாரமா வச்சு பாலை ஊத்திட்டு போய்யா. ஊத்துறங்க. அழகேசன் கொடுக்க சொன்னார். என்ன யாது? எரும மாடு. யார பாட்டியா எரும மாடு? இல்லைங்க, ஒண்ணு இல்லப்பா. உன்னை என்ன செய்யறேன் பாரு. ஒரே மிதியா வீழ்ச்சி. வேணாங்க, வேணாம். உங்க உடம்புக்கு மிதிக்க வேணாம், ஊதுனாலே போதும். அப்பா, அவர் அடிக்காதீங்க. வயது. உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா பெத்த அப்படம் உட்கார வச்சுக்கிட்டு இவன்கிட்ட லவ் லெட்டர் வாங்குவேன். இவனுக்கு லவ் லெட்டர் கொடுக்கிற வயசாயுது. 60க்கு 60 சஷ்டி பூர்த்தி பண்ற வயசு. இந்தாங்க, அவ்வளவு கேவலமா பேசாதீங்க. இந்த வயசுல என்ன ஒரு காதல் பண்ணிட்டு இருக்கிறா, அது வேற விவகாரம். இந்த லெட்டர் நான் எழுதல. நீ எழுதலைன்னா பால் தயிர் வெண்ணெய் எடுப்பேன்னு எழுதி இருக்குத. ஒரு பால்காரன் தவிர வேற எவையா வெண்ணெய் எடுப்பான்? தயிர் கிடைச்சா யாரு வேணும்னாலும் வெண்ணெய் எடுக்கலாமுங்க. இத நான் எழுதல. பின்ன எவையா எழுதினா? ஐயோ, அந்த அழகேசனும் அந்த வில்லங்க பொண்ணுச்சாமி எழுதுறது. அவங்கள்ட்ட சொல்லி வை. சரியான ஆம்பளையா இருந்தா என் வீடு தேடி வந்து பொண்ணு கேட்கட்டும். இந்த மாதிரி பொட்ட பயத்தாலுமா லெட்டர் எழுத வேண்டான்னு. என்னமா கொஞ்சம் சீக்கிரம் வர சொல்லுங்க. பெரிய லைலா மஞ்சள் லவ்வா பண்றீங்க. நல்லா இருக்குங்க, ஜவ்வ கடிச்ச நாய் மாதிரி. யோ, அவங்கள வர சொல்லியா? சரிங்க. யோ, இங்க வாயா. ஏங்க கொஞ்சம் குழி. எதுக்குங்க? மறந்து போகாம இருக்கிறதுக்கு தான். மறக்கவே முடியாதுங்க, 2-3 எலும்பவே காணோம். வாயா. யாரை கேட்டா வீட்டுக்குள்ள வந்தீங்க? கேட்கணும் வந்தோம், யாருமே இல்ல. அது கிடக்கட்டும். முந்தானத்து லவ் லெட்டரை கேவலம் பால்காரங்க இல்லையா கொடுத்து வர்றது? நான் அப்பவே சொன்னங்க, பெரிய மனுஷன் நல்ல மனுஷன் உங்ககிட்டயே கொடுக்கலாம்னு. இவர் தான் கேட்க மாட்டேன்ட்டாரு. ஆமா, என்ன விஷயமா வந்தீங்க? என்ன விஷயம்? பொண்ணு பாக்க. ஒண்ணு இல்ல, உங்க பொண்ண இவர் கட்டிக்கணும், பொண்ணு கேட்டு வந்திருக்கோம். அத நீ என்ன சொல்றது? நான் என் பொண்ணை இவனுக்கு கட்டி வைக்க முடியாது. அட நீ என்ன சொல்றது? உன் பொண்ணை நான் கட்டிக்கிற மாட்டேன், அதை சொல்லத்தான் இங்க வந்தேன். அட நீ என்ன சொல்றது? என் பொண்ணு உனக்கு தான் கட்டி வைப்ப, நீ தான் பாப்பல. சரி மாமா. எப்படி வந்த காரியம் சக்சஸ் ஆயிருச்சு? அமுக்கு. என்ன முணுமுணுப்பு? உங்களை பத்தி புகழ்ந்து பேசிக்கிட்டு இருந்தோம். பேர் என்ன? வீம்பு வீராசாமி. உன் பேரை எவையா கேட்டான்? உன் பொண்ணு பேரு மைனாவதி. நான் செல்லமா மைனா மைனான்னு கூப்பிடுவேன். மைனா. என்ன நைனா? ஆனா ஒரு கண்டிஷன். என்னையா கண்டிஷன்? ஏர் கண்டிஷன். என் பொண்ணுக்கு அக்கா ஒருத்தி இருக்கா, சுக்கின்னு பேரு. அவளை நான் கட்டிக்கிறேன். இல்ல நீ கட்டிக்கிறியா? சரி, அதையும் ஓட்டிக்கிறேன். என் பொண்ணு பஸ் நினைச்சியா? காணாம போயிடுச்சியா? பஸ்ஸா? என் பொண்ணுயா, என் பொண்ணு
அவளை இங்க கொண்டு வந்து ஒப்படைச்சாத்தான் இவளை உனக்கு நான் கட்டி வைப்பேன். ஏன் சார் இப்படி குத்து மதிப்பா சொன்னா எப்படி? அடையாளம் ஏதாவது இருக்கா? நான் வச்சிருக்கிறேனே. அடையாளத்தை நீ வச்சுக்கிட்டு பொண்ணு எப்படியா நாங்க கண்டுபிடிக்க முடியும்? அடையாளம் இருக்குது. என்னது? தொலையில மச்சம். என்னம்மா? எனக்கு இவரை கட்டி வைங்க. ஏய், உன் அவசரத்தை பார்த்தா நீயே இவனை கூட்டிட்டு ஓடிட போலுக்க. இந்த பாருங்கப்பா, எனக்கு அதெல்லாம் தெரியாது. முதல்ல காணாம போன பொண்ணு வந்தாகணும், அப்புறம் தான் கல்யாணம். ஏய், என்ன இப்ப என்ன பண்றது? கவலையப்படாத, எப்படியும் கண்டுபிடிச்சிருவோம். சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன். என்ன அருணாச்சலம் இங்கே உட்கார்ந்துருக்க? ஒரு வேளை நிலம் வாங்கி உழுவ போறாரா என்னமோ? கலப்பைய காணா, கையிலேயே உழுகுறதா உத்தேசமா? சும்மா இருங்கயா, என் கவலை எனக்கு தான் தெரியும். நான் தான் காதல்ல கவலையா இருக்கேன். உனக்குமா? ஏன் எனக்கு வரக்கூடாதா? அதானே, எரும மாடே பசுமாட அளவு பண்ணி கல்யாணம் பண்ணிருக்கு. மாட்டை விடவா இவன் மோசம்? ஆமா, உன் காதலுக்கு என்ன இடைஞ்சல்? இவன் மூஞ்சிதான். சும்மா இருங்க.